भाइयों, इस दुनिया में மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனது என்னன்னு தெரியுமா? காசு. காசு பெண்ணானாலும் வாடகை கிடைக்கிற இந்த நாள்ல என்ன வேணாலும் சாதிக்கலாம். நம்ம ஆசியத்தை சாதிக்கலாம். தினமும் பாகிஸ்தான்ல இருந்து மணி வரும். அது பொலி என்றது யாருக்கும் தெரியாது. எப்போதுக்கே பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்கும் நம்ம கரன்சி போயிடுச்சு, போவோம். எப்போதுக்கு 40% நோட்ஸ் நம்ம நோட்ஸ் தான். ஆந்திர பிரதேச நம்ம தான் மலிச்சிட்டோம். இந்த ஃபேக் நோட்ஸோட சென்னை ஒரு ஒலியா பண்ணிடணும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, உத்தர பாரத தேசம் பொருளாதாரம் சீரழிய வேண்டும். உலகத்துல எல்லா நாட்டிலும் நம்ம கொடி பறக்க வேண்டும். ஜிஹாத், ஜிஹாத். விதவிதமான ஆயுதங்களை ஸ்ரீலங்கா, நேபாளுக்கும் அனுப்பிச்சுட்டேன். நம்ம நாட்டில் நம்ம ஆளுங்க தான் தயாரிக்கிறாங்க. நம்ம தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. எவ்வளவு பயன்படுத்திட்டு இருக்கோம், என்ன பயன்படுத்திட்டு இருக்கோன்றது யாருக்கும் கணக்க சொல்ல தேவையில்லை. நம்ம லட்சியம் பாரத தேச அழிவு. எதுக்கு என்னன்றது நீங்க யோசிக்கவில்லை. எவரை காய் சிக்கினாலும் நாய மாதிரி சாவடிச்சிருங்க. யாருக்கு எதுக்கும் சாகடிக்கிறோன்றது அரசுக்கு தெரியாம யோசிக்கணும். பொது வலுவில் அமர்த்தியும் பாதுகாப்பும் இருக்கும் வரை ஆயினும் கண்டிப்பா முன்னேறும். அரசியல் நலத்திட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அமைதியும் பாதுகாப்பும் அவ்வளவு முக்கியம். அதனால் எந்த உலகத்துக்கானாலும், எந்த நாடுக்கானாலும், எந்த மாவட்டத்துக்கானாலும், எந்த பட்டணத்துக்கானாலும், எந்த கிராமத்துக்கானாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் சேவைகள் ரொம்ப முக்கியம். தேர்தலில் சண்டைகள் உருவாகும் போது, சங்க வித்ரோகங்கள் தவறான செயல்கள் செய்யும் போது, மத வித்ரோக சக்தியில் வளரும் போது, வன்முறை நடக்கும் போது, கிராம பிரிவுகளை எடுக்கும் போது, இன்னும் விதமான விஷயங்களில் நம்ம கேர் எடுத்துக்கணும். தண்ணியில இருக்கிற மீன் எப்படி அந்த நாச்சு சாப்பிடாம இருக்க முடியாதோ, அப்படியே அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது சார். அர்த்த சாஸ்திரம் எழுதிய கௌசலடி இப்போ சொன்ன இந்த வார்த்தை இப்போ உண்மை ஆயிடுச்சு. தற்போதைய அமைப்போ உலகில் நிறைந்தது சார். நடுவில் பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. மேல் சாம்ராஜ்யங்கள் தொடர்ந்து போர்த்துகளுக்கு தோடிக்கொண்டால் நம்ம மட்டும் தேவையில்லாத விஷயத்துக்காக ஆயுஸ்கிறோம். காட்டு சுத்துற விலங்கானால் அதுக்கு பசுக்கும் போது மட்டும்தான் உயிரை எடுத்து சாப்பிடும். ஆனா இந்த பயங்கரவாதிகள் எந்த காரணமும் இல்லாம அப்பாவி மக்களும் சாகடிக்கிறது மன்னிக்கவே கூடாது. மிஸ்டர் கமிஷனர், நம்ம எல்லாரும் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். அமாயத்துக்கு இன்னொரு பேரான நம்ம நகரம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ எவன் எதுக்கு யாரை கொன்றானோ புரியாம போயிடுச்சு. இந்த நகல் நோட்டிலால நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்குது. இன்னொரு பக்கம் மரண ஆயுதங்கள் சாதாரண மக்களை உயிர் இருக்குது. இன்னொரு பக்கம் மதுக திருவையலே இளைஞர்களே அடிப்படுக்க வைக்குது. மந்திராலு, மசீது, தேவாலயாலு குண்டுகளுக்கு பயந்து நடுங்குகிறாய். மக்களை காப்பாற்ற தேவதைகளை நம்ம காப்பாற்ற நிலைமை வந்து விடுத்து. 144 செக்ஷன்ஸ் ரெட் அலர்ட்ல ஜனங்களை நம்ம மேல வைத்து நம்பிக்கை அடிச்சிடுச்சு. சமூகத்தில் அமைதி கொண்டு வர நம்ம நிலைமை, நம்ம குடும்பத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கிற நிலைமை வந்துடுச்சு. சார், யார் உத்தரவாதிங்க, யார் நம்ம மக்கள் தெரியாம போயிடுச்சு. நேத்து சாட் பண்டர் லூமினி பார்க்ல பாம்பு வெடிச்சிடுச்சு. எத்தனோ பேர் மக்கள் உயிர் போயிடுச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல ட்ரெயின் காடிக்கிற உக்ரவாதிகள் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்கன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசமா சிட்டி எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு சார். யோ ரைட். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வழி என்ன சார்? உக்ரவாதிகள் எல்லாமே பண்ண நம்மளால முடியாது சார். அதை விட ராஜஸ்தான் பார்லிமெண்ட்ல மண்ணி என்றது மிச்சம். அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு இருக்கோம்? கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்தை நிற முடியாத நமக்கு இந்த ட்ரெஸ் எதுக்கு சார்? நம்ம மேல யூனிஃபார்ம் இருந்தனால தான் நம்ம எல்லாம் இங்க சேரி இருக்கோம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ரொம்ப சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த உக்ரவாதிகளை நிறுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்குவாட் தேவைன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த ரிப்போர்ட்ஸ் ஓகே பண்ணிருக்காங்களா? எதுக்காக? அபிராம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், நம்ம நாட்டுக்காக, நம்ம ஜாதிக்காக, நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும். நம்மத்துல யார் உயிர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அல்லா இருக்காரு. முஸ்லிமான் வரலாறுல ஒரு பேஜ் இருக்கும். நம்ம குடும்பலை தலைமுறையா சாப்பிட்டாலும் அவ்வளவு பணம் கொடுப்பாங்க, அவ்வளவு புகழ், அவ்வளவு காசு வாங்கறதுக்கு நீங்கள ஒண்ணா முன்னு வாழணும். இன்ற நாள் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு? அல்லாஹ் கண்டிப்பா அவங்களை காப்பாத்துவாரு. நீங்கள யாரவரு?
நீங்கள யாருன்றது நான் முடிவு பண்ணுவேன். ஹரிஸ் பட்டான் ஜி, ஜிம்கான கிரவுண்ட்ஸில் நாளைக்கு 6 மணிக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆஃப் பிரஸ் மீட்டிங் நடக்குது. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களா அந்த துணைக்கு சிஎம் தலைமை வைக்கிறார். அதையும் இல்லாம ரொம்ப ரொம்ப அத்தனை பேர் அங்கே வர்றாங்க. இது நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. நம்ம இறப்பு உலக நாளுகளுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். அவங்களெல்லாம் மிச்சம் யாரும் இருக்கவே கூடாது. அத்தனை பேர் முன்னாடி இவங்களை எல்லாம் தலை குனிஞ்ச வைக்கதான் நம்ம பண்ணணும். அல்லாஹ் பலா கரேகா. பட்டான், நீ வெடுகுண்டா மாறி அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உயர் இருக்கணும். நீங்க எல்லாரும் போய் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்களோட எல்லாரும் கொல்லி நாசமாக்கணும். உயிர் எடுங்க, இல்ல நீங்களே எடுத்துக்கோங்க. சம்ஜே? ஜிஹாத் ஜிஹாத் ஜிஹாத். कौन हो तुम? अभिराम, एसीपी अभिराम. खामोश. जय हिंद. ட்ரெயின்ல இருக்கும் போதே திருவர்காதுல என்கவுண்டர் பண்ணிருக்கேன். சிட்டியில கால வைக்கும் போதே தாவத் கேங்க என்கவுண்டர் பண்ணிருக்கேன். ஷூட் பண்றது அவருக்கு பிடிக்குமா? சாய்ஸ் இல்லை, ஸோ பண்ணாம இருக்க முடியல சார். அந்த சமயத்துக்கு நான் அவங்கள ஷூட் பண்ணலன்னா அவங்க பிளாஸ்ட் ஆகி எல்லாம் நாசமாயிருக்கும். இந்த சமயத்துக்கு நம்ம இலட்சி தலைவரோட நீங்க நம்ம டிஜிபி எல்லாம் இன்னொரு உலகத்துக்கு போயிருப்பீங்க. டோன்ட் எக்ஸைட் அபி. கூல் டவுன், கூல் டவுன். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சாகிறதுக்கு மனசு இப்படி வருது. எதுக்குன்னா அவங்க மனுஷங்க சார். பசியோட 3 வார்த்தைகள் மனுஷன் என்ன வேணாலும் பண்ண வைப்போம். உண்மையா பண்ண வச்சது பேக்ரவுண்ட்ல இருக்கிற அத்தனை பிக் ஹேண்ட்ஸ். இந்த படைப்பில் அது நீச்சமானது, அது நிகிருஷ்டமானது, டெரரிசம். அதை பெனை பண்றதுக்கு எதையும் தெரியாம ஆளுகள் மேல வலை வீசுவாங்க. காசு போட்டு அவங்கள வர வைக்குவாங்க. மதம் பேரை சொல்லி தூண்டு வருது, தீவிரவாதம் சொல்லி வலுமாற்று உலகத்தை அடிச்சு பார்க்கறாங்க. பட் எங்க மட்டும் அவங்களோட ஆட்டத்தை தொடர விட மாட்டேன். அபி, உன் மேல எனக்கு ரொம்ப நல்லாவே நம்பிக்கை இருக்கு. அட் த சேம் டைம் உன் ஆட்டிடியூட் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. சார், உயர் எப்பவுமே போவோம். இன் திஸ் வால் நத்திங் இஸ் சடன் பட்டன். ஆனா அபி, ஒவ்வொரு உயிருக்கும் நடக்கும் ஒவ்வொரு நகருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது கீதா சாராம்சம். சார், பிலாசபி பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ? இல்லை அபி, சிட்டிலோ இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எந்த நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போகுது. சார், நம்ம சும்மா இருப்போம்னா அவங்க பண்ணிட்டே போவாங்க. அப்படியே நம்ம விடக்கூடாது சார். இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும். அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அபி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சொல்லட்டுமா அபி, உனக்கு ஹெல்ப்புக்காக எஸ்ஐ அனுப்புறேன். தேவையா சார்? எனக்கு தேவையா? நீ எங்க இருக்கியோ என்ன பண்றியோ எனக்கு தெரியும்ல. அந்த இன்ஸ்பெக்டர்னால உன் வேற எப்படி தெரியும்? ஓகே சார். ஹலோ, என்ன ஸ்பீடு? அப்பாயின்மெண்ட் இருக்கா? பார்த்துதா பேசுறியா? நான் யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு. பொம்பளை புலியும் தான். டைலாக் நல்லா இருக்கு. நீ எந்த மாதிரி புலியானாலும் எங்க பாஸ் ரிங் மாஸ்டர், அது தெரிஞ்சுக்க முன்னாடி. சரி சரி, நான் வந்திருக்கேன்னு சொல்லு உங்க ரிங் மாஸ்டருக்கு. முடியாது. ஏன்? லேடிஸ் நைட் டைம் நோ என்ட்ரி. நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சசிரேகா, ஆன் டியூட்டி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனாலும் முடியாது. நோ யூஸ். யூ ஃபூல், ராஸ்கல், இடியட், ஸ்கவுண்ட்ரல், ஸ்டூபிட். இங்கிலீஷ்ல இருக்கிற அத்தனை திட்டினாலும் நோ யூஸ். போங்க. இரு, சார் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒன்னு வெச்சுக்கிறேன். ஹலோ, ஆஃப்டர் 9 PM பாஸ். லேடிஸோட ஃபோன்ல பேசுறதுக்கும் பிடிக்காது. யூ ஆர் லேட் 10 PM, ஸோ யூர் கோ டு பேக். குட் ஸ்லீப். பாசு உள்ள அனுப்பு. அப்படியா சார்? யூ லக்கி, கோ. குட் ஈவினிங் சார். என் பேர் சசி, சசிரேகா, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஐசி, இது போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல சார். இல்லைண்ணா கமிஷனர் ஆஃபீஸா? நோ சார். அப்புறம் என்ன? ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், ஏசிபி அபிராம் சாரோட வீடு. ஆர் யூ ஷூர்? சார், சசி, எனக்கு யூனிஃபார்ம் பண்ணா ரொம்ப ரெஸ்பெக்ட். நான் சர்க்கு அடிக்கும் போது நீ இப்படி யூனிஃபார்ம்ல வருது கரெக்ட் இல்லை.
ஐ எம் சாரி சார். கமிஷனர் சார் உங்களை மீட் பண்ண சொன்னாரு. அதான். நீ பொண்ணு நைட்டே மீட் பண்ணணுமா? டியூட்டினா எனக்கு உயிர் சார். இட்ஸ் ஓகே சசி. இந்த சிட்டியில் இருக்கிற கிரிமினல்ஸ், ஐ மீன் ரவுடி ஷீட்டர்ஸ், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாரும் ஃபைல்ஸ் எனக்கு வேணும். எடுத்து வரட்டுமா சார்? ரொம்ப ஸ்பீடா நீ? சின்ன வயசுல இருந்து நான் ஸ்பீடுன்னு எங்க வீட்ல எல்லாரும் சொல்லுவாங்க சார். உங்க வீட்டில் என்ன, உங்க மம்மி, உங்க டாடி, உங்க ஹஸ்பண்டா? சாரி சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏ? டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு யாரும் விரும்பல. ரிசைன் பண்ணிடலாம்ல? யூனிஃபார்ம்னா எனக்கு ரொம்ப கௌரவம். போலீஸ் ஜாப்னா எனக்கு உயிர். சசி, நான் கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு மார்னிங் வேணும். ஸ்டேஷன்ல கொடுக்கட்டுமா? நோ நோ நோ, நாளைக்கு என் சாம்பரில் மீட் பண்ணலாம். குட் நைட். குட் நைட் சார். சசி. எஸ் சார். குட் மார்னிங் சார். இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். இவர் பேரு ரங்கா, எஸ்ஐ. ஐ சி. Yes, ரங்காவா? நீ விரலிரு, நான் கூட்டும்போது உள்ளவா. எஸ் சார். சார், அவங்களும் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே, எதுக்கு வெளியே இருக்க சொன்னீங்க? சசி, a secret between two is a secret of God. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த மோனோ ஒருத்தர் கேட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல. சார், இவ துரை. புதுப்பேட்டையில இவ சொன்னதுதான் நடக்கும். இவ வில்சன். கோயம்பேட்டை அவ கைக்குள்ள வச்சிருக்கா. இவ ஹுசேன். வட சென்னையில கம்யூனல் ரியாக்ட்ஸ இவ தான் கிரியேட் பண்ணுவா. இவன் சங்கர் தாதா. சங்கர் தாத்தா. நர்சிங் தாதா. எந்த கரன்சி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சிக்கந்தராபாத்ல இருக்கிற அத்தனை ஷாப்ஸும் தியேட்டர்ஸ்க்கும் கொடுத்துரு. சரி தாதா, இது ஃபேக் நோட்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி தாதா. வில்சன் தாதா, இந்த ஆயுதங்கள் எல்லாம் உன் அட்டைக்கு எடுத்துட்டு போயிரு. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் அனுப்பி வை. சரி தாதா, வரா தீபாவளில பட்டாசுடன் இதையும் வெடிக்கணும். அப்படிதான் தாதா. போ, டேய் போங்கடா போங்க. ஹுசேன் தாதா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு தெரியுமில்ல? தெரியும் தாதா. நம்ம ரைட் ஹேண்ட் பண்ற வேலை லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது. டேய் போங்கடா. நாட்டு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சரி சரி, போங்க போங்க. சங்கர் தாதா வணக்கம். வணக்கம் எம்எல்ஏ லக்ஷ்மண் ராவ். என்ன அசெம்பிளி செக்ஷன் நடக்கும் போது நீ இங்க வந்திருக்க? உன் சீட் போச்சா என்ன? போன மாதிரி தான் இருக்கு. நீ பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போசிஷன் காரங்க அசெம்பிளில எங்களை சாவாடிக்கிறாங்க. உன் பின்னாடி நான் இருக்கேன்னு சொரிஞ்சுக்கிட்டு என்னைய சாவாடிக்கிறாங்க அவங்க. நீ ஏன் பின்னாடி இருக்கியா? ஸ்ட்ரீட்ல சும்மா சுத்தரிக்க உன்னை நான் எம்எல்ஏ ஆக்கிருக்க. சங்கர் தாதா, சங்கர், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நானே நினைச்சான்னா உன் வேலையெல்லாம் சொல்லிட்டு உன்னை ஜெயில உட்கார வச்சிருவேன். நீ என்ன ஜெயில அனுப்புவியா? ராய், ஏதோ தெரிஞ்ச வந்துட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. மரியாதை கூட சொல்றேன், போய் வேலை பாரு. நானும் அதுதான் சொல்றேன். நீ பண்றது நீ விடலன்னா நான் உன்னை விட்டுருவேன். அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு. டாய், உன்னை எம்எல்ஏ ஆகிட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன்டா. இப்போ டிசைட் பண்ற, நான் எம்எல்ஏ ஆயிடுவேன். உன் போஸ்டுக்கு நான் வந்து நான் எம்எல்ஏ ஆயிடுவேன். நம்ம டிபார்ட்மெண்ட் காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணலையா? அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடைக்கலையா? சசி, இந்தியன் பீனல் கோட்ல உள்ள 511 செக்ஷன்ஸ்ல எதையும் அவன் மேல ஃபைல் பண்ணலையா?
1000 முட்டை சாப்பிட்ட ராபந்தியும் கூட ஒரு குட்டி மலைக்கும் கீழே விழுந்துரும். நம்ம நினைச்சோம்னா எது வேணாலும் சாதிக்கலன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னடா டிக்கில கரன்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேண்ணா. ஜாகிரதை, யாருக்கும் டவுட் வரக்கூடாது. ஈவினிங் வரைக்கும் இந்த காசு எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிடணும். அப்படிதான் அண்ணா, புரிஞ்சுதா? ராய் நர்சிங், சிக்கிந்திராபாத் ரவுடி கார்ல ஃபேக் நியூஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? ஹலோ ஏசிபி, இந்த கார் யாருதான் தெரியுமா? எம்எல்ஏ சங்கர்தாதா அவர்களது. இந்த கார்ல ஃபேக் நியூஸ் எதுக்கு இருக்கும்? டாய், டிக்கி ஓபன் பண்றா. டாய், சொன்னா புரியாதா? சொல்றேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஓல்டு போயின்பள்ளி ஷெட் கிட்ட ஒரு டெட் பாடி ரெடியா இருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. டாய், கோனே தோ? அபிராம். ஓஹோ, புதுசா வந்திருக்க அந்த ஏசிபி நீதானா? உன் உயிர் என் கையில போனன்னு எழுதி இருக்கு. கதம் கருங்கா வில்சன். அரசாங்கவாதியும் கூட சப்போர்ட்ல ரவுடியா மாறி செய்யக்கூட சம்பவங்களை செஞ்சு கோட்டு சம்பாதிச்சிருக்க. ஆயுதங்களே வெவ்வேறு ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி அங்க வியாபாரம் பண்ற பெரிய ஆள் நீ. ராய் வில்சன், நீயும் இங்கதான் பிறந்த, நானும் இங்கதான் பிறந்த. ஆனா நான் நம்ம ஸ்டேட் காப்பாடுற வேலை இருக்கேன், நீ நம்ம ஸ்டேட் அழிக்கிற வேலை இருக்க. நீங்க பண்றதெல்லாம் நான் நிறுத்து. உங்களை எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்புற ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஏசிப்பா நான் வந்திருக்கேன். ராய் ஷபாஷ் அபி, உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு தெரியல. ரியலி யூர் கிரேட். இட்ஸ் மை டியூட்டி சார். நீங்க என்ன வாழ்த்து வேண்டும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேக் யுவர் செட். தேங்க்யூ சார். பை த வே, சிட்டிக்குள்ள வந்த உடனே 2 vehicles சேஞ்ச் பண்ணிருக்கியாமே, ஐ மீன் பைக் வித்துட்டு கார் வாங்கியிருக்கியாமே, அது என் ஹாபி சார். தெரியும், உன் பத்தியும் ஹாபிஸ் பத்தியும் எங்க நல்லாவே தெரியும். எனிஹவ், நீ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. புரியல சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒன்னும் இல்லை அபி, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச ஒரு சாமத்து இருக்கு. Even the lion has to defend himself from the flies. ஆனா சிங்கம் ஆனாலும் கூட பூச்சிகள் கிட்ட அதுக்கு காப்பாத்திக்கணும். சார், நீங்க எனக்கு இது எதுக்கு சொன்னீங்களோ எனக்கு நல்லாவே புரியுது. இது எல்லாம் பண்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னா எம்எல்ஏ சங்கர் தாதா. அபி, நீ என்ன சொல்றியோ அதுக்கு ப்ரூஃப்ஸ் வேணும். சங்கர் தாதா நான் ஒரு நார்மல் மனுஷன் இல்ல சார். இப்போதான் நீங்க சொன்னீங்க காட்டுல சிங்கம் ஆனாலும் பூச்சிகள் கிட்ட அதுக்கு காப்பாத்திக்கணும்ட்டு. நீங்க சொன்னது அவனுக்கும் சேரும். அபி, சங்கர் தாதா பத்தி உனக்கு தெரியாது. ப்ரூஃப்ஸ் இல்லைன்னா அவரை பத்தி பேசவே கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, சங்கர் தாதா சிட்டிக்குள்ள அண்ணா வணக்கம்ண்ணா. நானு ரங்கா, எஸ்ஏ ரங்கா. சொல்றா ரங்கா, என்ன விஷயம்? அண்ணா, நம்ம கமிஷனர் ஏசிபி அபி உன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கண்ணா. நர்சிங்கினி வில்சனை கொன்னது ஏசிபி அபிராம் தான். தெரியும்டா, என் பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. சசி, காசி ட்ரெஸ்ல இருக்கும்போது புலு மாதிரி இருக்கணும், சிவில் ட்ரெஸ்ல இருக்கும்போது சென்சிட்டிவா இருக்கணும். இந்த ரெண்டு பேலன்ஸ் பண்றது நமக்கு ஒரு சேலஞ்ச். ஐ லைக் இட் சார். யூ ஆர் ரியலி கிரேட். சார், சங்கர் தாதாவோட மெயின் கேங்கை ஸ்மாஷ் பண்ணி நம்ம போலீஸ் பவரை காட்டிட்டீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் உங்களை ஹீரோவா பார்க்கறாங்க. பாகிஸ்தான் டெரரிஸ்ட பிளாஸ்ட் பண்ணி ஐஎஸ்ஐ நெட்வொர்க்கை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க. அது ஹீரோயிசம் இல்லையா? இதுக்கேவா? அதுக்கு டேரிங் நேச்சர், டேஷிங், அட்டாக்கிங், டைனமிக்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாராலையும் முடியாது. யூ ஆர் கிரேட் சார். ப்ரொஃபஷனலிசம். அது எப்படி சார்? யூ நோ ஒன் திங் சசி, என் விட நீ தான் கிரேட். அது என் அதிர்ஷ்டம் சார். லைஃப் லாங் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். டோன்ட் எக்ஸைட். இன்ஸ்பிரேஷன் ஓகே, இமிடேஷன் சேஃப்டி கிடையாது. சார், சசி, டியூட்டியில் இருக்கும்போது பர்சனல் எம்எஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஐயா சார். சார், பொண்டாட்டி பசங்களோட பட்டணத்தை வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்கு காசு இல்லை சார், ஏதோ தெரிந்த கொடுங்க சார்.
எடுத்துக்க. ரொம்ப நன்றிங்க சார். சார் அவ சொன்னதை நம்பி தான் 500 கொடுத்தீங்களா? அவன் சாப்பிடுவானோ கொடுப்பானோ எனக்கு தேவையில்லை. கை கடுக்கிறது கொடுத்துருக்கேன். அது பைசா நான் 500 அவன் அதிர்ஷ்டம். யூ ஆர் சோ டிஃபரெண்ட் சார். உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி ஹீரோன்னு சொல்லியிருக்கேன், இப்போ புரியலன்ற. சரி, உன் ஃபீலிங் என்ன? ஐ ரீட் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ். சசி, உன் சுப்பீரியரை எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு. ஒரு பொண்ணை என்னை மதிக்காத. ஐ லைக் யூ. யுவர் இன்னோசென்ஸ். என்னையா சண்டை? அந்த காட்டில் இருக்க முடியலையா? சிட்டியில் லொல்லு பண்ணுறதா அங்கே வமிச்சிருக்க. 6 மாதம் வெயிட் பண்ணு, உயிரோடு இருந்தால் அப்போ பார்த்துக்கலாம். என்னையா அரசியலில் நமக்கு எல்லாம் ஃபேவர் தானே இருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, எல்லாரும் ஜாகிரதையா இருங்க. ஆதிசேஷ். என்னையா ஆதிசேஷ், இப்போதான் உன் மச்சன்கிட்ட பேசியிருக்கேன். ப்ரமோஷன் கொடுத்து இப்போ தானே அமுச்சிருக்கோம். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும்யா. 6 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறேன். ஓகே. நம்ம காட்டு மினிஸ்டரு ஆதிசேஷு மச்சமல் தாங்க முடியாமல் ஏன் மேலே அழுகுறான். மறுபடியும் ஃபோன். யாரு? ஹோம் மினிஸ்டர் ரங்கநாத். ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் இருக்கா? இப்போ என்னாச்சு? என்னது உனக்கு தெரியாத? பாரு தாதா, பார்ட்டியில் ஒரு சின்ன இதில் இருந்த நானே உன் சப்போர்ட்னால இப்போ எம்எல்ஏ ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் ஆசீர்வாதத்தோட ஹோம் மினிஸ்டர் ஆயிருக்கேன். இப்போ நானே மினிஸ்டர் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சா அது எவ்வளோ ஈஸி சொல்லுங்க. ரங்கநாத், ட்ராமா வேண்டாம். நீ என் பின்னாடி இருப்பியானி உன்னை ஹோம் மினிஸ்டர் பண்ணிருக்க. ஆனால் நீ எனக்கே ஆப்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. தாதா, நீ தப்பாக யோசிச்சுட்டு இருக்க. டேய், என் வீட்லேயே உட்காந்து எங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறவன் நீ என் பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வேறு விதமாக பேசாத. நீ என்ன நடந்தன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு. ரங்கநாத், நான் என்னன்னு உனக்கு தெரியும், நீ என்னன்னு எனக்கு தெரியும். எம்எல்ஏலேருந்து மந்திரி ஆகிறான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்டெரக்டாக நீ எனக்கு ஆப்பு வைக்கிற. யாரு, நானா? நோ, இல்லை, எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. நீ என்ன போட்டு தள்ளுறதுக்காக தான் ஏசிபி அப்புறம் வர வச்சிருக்க. அவன் என் மனுஷங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கான். என் லெஃப்ட் ரைட் ஹேண்ட்ஸ் ஆனா நர்சிங் வில்சனை போட்டு தள்ளிருக்கா. ரங்கநாத், உடனே நீ ஏசிபி அபிராமனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா இல்லை நானே கழுத்தில் சீக்கிரமாக இறங்கணுமா? தாதா, அவனை கூப்பிடவே இல்லை. யார் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கான்னு நான் விசாரிச்சிருக்கேன். என்ன வேணாலும் பண்ணும், அது உன் இஷ்டம். ஆக்ஷன் நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுக்க சொல்கிறியா சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் நான் மேலே அனுப்பிடுவேன். டே சங்கர் தாதா, பொண்ணை மேலே அனுப்பிச்சிருக்காக தான் அவனை நான் வர வச்சிருக்கேன்டா. ஆந்திர பிரதேசத்துக்கு அத்தனை ஸ்டேட்டுக்கும் இது அனுப்பணும். அப்படிதாண்ணா? வேலை வெட்டி இல்லாத எல்லாருக்கும் இது கொடுத்து நீ அவங்களே அடிமையாக்கணும். அப்படிதாண்ணா? அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இதுக்கு நம்ம மாத்தணும். சரிங்கண்ணா? அப்போ வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும் இல்லடா. ரே உஷன், பங்களாதேஷ்ல இருந்து ஓடி வந்திருக்கேன். பாத்த பஸ்ல செட்டில் ஆயிருக்க. சங்கர் தாதா கிட்ட போய் அவங்க கூட சேர்ந்து ஓட்டு ஹக்கு ரேஷன் கார்டு சம்பாதிச்சிருக்கேன். மருந்துகளை ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு எதையும் தெரியாத யூத்தோட வாழ்க்கை நாசம் பண்ற. ஆனா ஒரு விஷயம் மறந்துட்ட. எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் இருக்கும்னு நீ மறந்துட்ட. டாய் டாய். முன்னா நேத்து நர்சிங், நேத்து வில்சன், இன்னைக்கு உசேன். யாரா யாரா இந்த ஏசிபி? போட்டுக்கிட்டவன எங்க கடிச்சாலோ அங்க கண்ட கண்டமா விட்டுருங்க. ஹலோ தாதா, நான் ரங்கா. ரங்கானா? தாதா, நான் எஸ்ஐ ரங்கானே. சரி சொல்லு தாதா, உங்க மனுஷங்களே சொல்லு. ஒருத்தனை போட்டு தள்ளிருக்க அந்த ஏசிபி. டே ரங்கா, அந்த ஏசிபி எங்கிருந்து வந்திருக்கானோ, எதுக்கு வந்திருக்கானோ, யார் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கானோ, எதுக்கு பர்டிகுலரா என் மனுஷன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். அர்ஜென்ட்டா. தாதா, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தா நீங்க கேட்டது எல்லாமே நான் சொல்றேன். சொல்றா. அந்த ஏசிபி அபிய ஸ்பெஷல் ஜோடி எங்க வர வச்சது யாரும் இல்லை, கமிஷனர் தான். அவனை வரவைங்கன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோம் மினிஸ்டர் தான். நகரத்தில் அமைதியும் பாதுகாப்பும் நாளைக்கு ரொம்ப மோசமா மாறுது. துரோகிவாதிகள் ரொம்ப ஆட்டம் ஆடுறாங்க.
ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஏசிபி அபிரம் டியூட்டியில சேர்ன உடனே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா அழிச்சிடுறாங்க. அவர் பேரு சொன்ன உடனே ரவுடிஸ் எல்லாம் நடுங்குறாங்க. அபிரம் காலு வச்ச எல்லா இடமும் சரி ஃபுல்லா அவரு கிளீன் பண்ணிடுறாரு. அபி மொத்தத்துக்கு பேப்பர்ஸ்ல பேர் வந்துச்சு. எந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலும் எந்த சேனல்ல பார்த்தாலும் எல்லாமே பேர் தான். ஐ அப்ரிஷியேட் யூ. அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கணும் சார், அவங்களுக்கு ஃபீலிங் வேணும்ல. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நீங்க ஃபோக்கஸா இருக்கீங்க, அதனால தான் அவங்களை எழுதிருக்காங்க. என் பத்தி எழுதிருக்காங்களா சொல்லுங்க. எம் ரைட் சார்? உன்னால ஒன்றும் முடியாது, அதனால அந்த கப்ஸ் வெளியில வச்சு நீயும் வெளியில தான் இரு. அபி உன் கையில ஒருத்தன் சத்தா அவன்ல இருந்து ஒரு 10 பேர் உன் சத்துருவாங்க. ஸோ தினமும் உனக்கு அதிகமாக ஆயிட்டே இருப்பாங்க. மைண்ட் இட். அவங்க கையில நான் சத்துருவேன். உங்களுக்கு டவுட்டா சார்? டவுட் இல்லை அபி, உண்மை. உன் வெல்விஷரை நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நீ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்றியோ அத்தனை பேரும் அதிகமாக தாதாக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. அபி சங்கர் தாதா சாமானியன் மட்டும் இல்லை, எது வேணாலும் பண்ணுவான். இந்தியன் பீனல் கோர்ட்ல 511 செக்ஷன்ஸ் அவங்க நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம எம்எல்ஏ இருக்கான். ஹலோ, வணக்கம் கமிஷனர். என்ன என்ன ஓவர் ஆக்ஷனா? நீயும் ஹோம் மினிஸ்டரும் சேர்ந்து எனக்கு தெரியாம எவ்வளோ ட்ராமா ஆடுவீங்களா? இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கமிஷனர், என் கூட விளையாடாத. நீ கூட்டிட்டு வந்த அந்த ஏசி பண்ணால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தாதா, நான் சொல்றது கேளு. கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்பவே அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது இல்லை, அந்த நல்லமல்ல ஃபாரஸ்ட்க்கு அனுப்பிச்சிருங்க. டேய் சங்கர் தாதா, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கூண்டா. 5 வருஷம் போனா போயிடும் உன் எம்எல்ஏ போஸ்ட். டேய் ஷட் அப் யுவர் பிளடி மவுத். டேய் சங்கர், ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நம்ம தேசத்துக்கு அநியாயம் பண்ண உன்னை எப்பத்துக்குவே நான் விடவே மாட்டேன். அது கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நான் புரிய வைப்பேன். சட்டத்துக்கு துரோகம் பண்ண உன்ன மாதிரி ஆளுங்களை நான் எப்பவுமே விட மாட்டேன். இன்னிலேருந்து நீ எழுதி வச்சுக்கோ. நியாயத்துக்காக நான் எப்பவுமே இருப்பேன்ற விஷயம். எனக்கு உயிர் கொடுத்த எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் என்ன செய்யறன்ற விஷயம் நம்ம இந்தியா பிளாக் மேல நான் சத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். கபர்தார், நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பா செய்யலன்னா நான் போட்டுக்கிற இந்த யூனிஃபார்ம் மேல சத்தியமா லா அண்ட் ஆர்டர் காப்பாத்துவேன் நான் சத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். டேய் ஏசிபி, நான் ஒரு ஜீவத்தை சத்தியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. டியர் உயிரோட இருக்கணும், கண்டிப்பா ஓடி ஆகணும். இல்லைன்னா புலி தின்னு சாவடிச்சிடும். புலி கண்டிப்பா அதுக்கு மேல ஓடலன்னா டியர் தப்பிச்சுக்க போயிடும். நான் சொன்னது உனக்கு புரியுதுன்னு நான் இருக்கிறேன். இப்ப இருக்கிற இந்த உலகத்துல புலி மாதிரி வாழணும்னா தேவை வேண்டியது பணம். அந்த பணத்துக்காக தான் நான் ரவுடியா மாறிருக்கேன், ஸ்மக்லரா மாறி இருக்கேன். அந்த பணத்துக்காக தான் நான் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் ஆயிருக்கேன். டே அபிராம், இந்த உலகத்துல கண்டிப்பா ரெஸ்பெக்ட் வேணும்னா கூண்டா ஆகணும். அது உனக்கு தெரியாதன்னு எனக்கு தெரியாது. நாங்க பார்ட்டி டிக்கெட் வாங்கி பார்ட்டி கிட்ட போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களுக்கு செக்யூரிட்டா இருப்பீங்க. எங்களை பிடிச்சா உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர், செல்யூட் பண்ண ப்ரமோஷன். எங்க மாதிரி ஆளுங்களை முன்னாடி. டே தாதா, நீ ஏர்சிஎல் ரவுடியானா? நான் யூனிஃபார்ம்ல இருக்கிற லைசன்ஸ்ட் ரவுடி. இப்பத்துல இருந்து உன்னோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்க. டேஸை எண்ணிக்கோ. அபி கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க. இல்லை சார், இப்போதுக்கு லேட் பண்ணிருக்கேன். அது இல்லை அபி. சார் ப்ளீஸ், சங்கர் தாதா பத்தி இதுமே உண்மையை சொல்லாதீங்க. அவனை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவனுக்கு செக் போட்டிருக்கேன். மேடம், என் பேர் கிஷோர் தாஸ். அபிட்ஸ்ல ஜுவல்லரி ஷாப். உங்க ஜுவல்லரி ஷாப்ல ஏதாவது திருட்டுத்தனம் போயிருக்கா? இல்லை மேடம், என்னோட மிஸ்ஸஸ் அப்ஸ்கண்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஒரு வாரத்துல இருந்து எங்க பொண்டாட்டி காணாம போயிடுச்சு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துருச்சா? இல்லை மேடம். உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்களோன்னு கேட்டீங்களா? இல்லை மேடம்,
எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் என்கொயரி தான் பண்ணிருக்கேன், எங்குமே இல்லையான்றாங்க. என்ன பண்றது? எனக்கு சொல்லாம என் பொண்டாட்டி எங்குமே போக மாட்டா. ரங்கா, எஸ் மேடம். இந்த கிஷோர் தாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க. மேடம், இந்த மாசத்துல 6 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. வாட்? இந்த ஒரு மாசத்துல 6 மிஸ்ஸிங் கேசஸா? கிஷோர் தாஸ் சார், உங்க வைஃப் போட்டோ ஏதாவது கிடைக்குமா? ஆமாங்க மேடம். என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு என்ன வேணும்? ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ தரேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விட்டுரு. என்ன வேணாலும் கொடுக்கறியா? நகையா பணமா என்ன வேணாலும் தருவேன். எவ்வளவு வேணாலும் எனக்கு தருவேன். பொண்ணுக்கு என்ன ஒண்ணுமே வேணாம். இதான் இருக்க வேணும். நான் ரெடி. இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ண. கம் ஆன், என்ஜாய். இப்போ வரைக்கும் லேட் பண்ணது வேஸ்ட் சார். இப்போ நடக்கிற இந்த சட்டத்தை மீறி பண்ற விஷயங்கள் எல்லாம் சங்கர் தாத்தாக்கு இதில் பங்கிருக்கு சார். அவன் அரெஸ்ட் பண்ணல சார். அபி, சாட்சியத் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியுதுன்ற விஷயம் நான் இதுக்கு முன்னாடி உனக்கு சொல்லிருக்கேன். சாட்சியத்து இருக்கு சார். ஃபேக் நியூஸ்ல அரெஸ்ட் ஆயிருப்பாங்க இருக்காங்க. ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ட்ரக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாம் சங்கர் தாத்தா பத்தி சாட்சியத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்களா? நான் சொன்ன மாதிரி பண்ணுவேன் சார். அப்போ அவன் அரெஸ்ட் பண்ணல. பண்ணலாம். ஆனா அவன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரஷர்ஸ் வரும், எவ்வளவு கால்ஸ் வரும், எவ்வளவு சண்டை நடக்கும்ன்றதை யோசிச்சிருக்கியா? ஒன்றும் நடக்காது சார். எப்பவோ ஏதோ நடக்கும்ன்ற நம்மளே யோசிச்சு பிபி ஏறிக்கிட்ட அந்த அவசியம் இல்லை சார். அதை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பர்மிஷன். நோ. முன்னாடி உனக்கு கிடைச்சவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. அப்போ பர்மிஷன் பத்தி யோசிக்கிறேன். 1 shot 2 birds. அப்போதான் இவங்களுக்கு புரியும். தாதாவே ஒரு வழி பண்ணதா இவங்களெல்லாம் பயந்து வாய் திறப்பாங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா கேங்கோட போயிட்டு தாதாவே ஃபினிஷ் பண்ணிடுவேன். ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். டேய் நில்லுங்க. டேய் நெல்லா, நான் பேசுவேன்ல. ஏசிபி அபிராம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது. வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். மிஸ்டர் சங்கர் தாதா, நான் உன்னோட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வரல, அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். சங்கர் தாதாவே அரெஸ்ட் பண்ணுவியா? நான் பிறந்தது தெலங்கானாவிலையானா எனக்கு கோசா ராயல்சீமர் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. போயின மாதம் கூகட் பல்ல எங்கள் ஆளுங்களோட காலை யாரோ எடுத்தாங்கன்னு 15 பஸ்ஸுன்னு கொளுத்து வச்சிருக்கேன். அப்போ அரெஸ்ட் பண்ணலையே. அமீர்பேட்டில் எங்கள் ஆளுங்க ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அது என்னடான்னா ஒரு பெரிய இது மாதிரி கேஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான், அந்த ஏரியாவே காலி பண்ணி வச்சிருக்கேன். அப்போவும் என்ன அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. முன்னாடி எலெக்ஷனில் நின்னவனை அவனோட சேர்த்து 30 பேரை மேலே அமைச்சிருக்கேன். அப்போ உங்கள் போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணவே இல்லை. டயசிபி, நான் நின்ன பப்ளிக் மீட்டிங் நடந்த திருவல் தூங்கிருக்கேன்னா டோட்டலாக ஸ்டேட்டே பந்த். நீ என்ன படிச்சிருக்க? 9. நம்ம ஸ்டேட்ல எவ்வளவு ஜனங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம தேசத்துல எவ்வளவு லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஏண்டா, இந்த தேசபத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நாகரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத உனக்கு நீ நின்ன பப்ளிக் மீட்டிங் நடந்த திருவல் தூங்குனா பந்தா? நாய் வாய மூடு. இந்த வீட்டை சுத்தி எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. உன் செக்யூரிட்டியா எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. நீ நகந்தா ஷூட் பண்ணிட்டேன்ட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? எந்த இது மேலே நான் அரெஸ்ட் பண்ணுவேன்? போலீஸ் பவர்ஸ் பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கூண்டா ஆக்ட்னால எவ்வளவு எங்க நாளாலும் அரெஸ்ட் பண்ணலாம். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டியோட வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி ரோடு மேல நாய் மாதிரி கூட்டிட்டு போய். ஏசிபி, நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இப்போ நடந்ததெல்லாம் நான் என்னோட பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணுவேன். உன்னை நான் என்ன பண்ணுற மட்டும் பார். தாதா, நீ யாருக்காத ஏஜென்ட்ன்ற விஷயம் எல்லாமே எனக்கு ரிகார்ட்ஸ்ல இருக்கு. கமான் மூவ். அபிராம், உன்ன மாதிரி டேரிங் ஆஃபீஸர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஸ்டேட்டுக்கு ஒருத்தன் இருந்தா இந்த ஸ்டேட் எப்போவோ இதுக்கு வரும். ஐம் ரியலி அப்ரிஷியேட் யூ. சார், என் டியூட்டி நான் பண்ணியிருக்கேன். உண்மை என்னன்னா, எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் அவனோட டியூட்டி கரெக்டாக பண்ணியிருக்காங்கண்ணா. டெரரிசம் இல்லாமல் பண்ணிடலாம். சார், இன்னைக்கு ரவுடு எங்கதா எனக்கு டெரரிஸ்டாக மாறுறாங்க. அந்த மாதிரி மாறக்கூடாதுன்னா நம்ம தான் ஏதாவது பண்ணணும்.
நம்ம தேசத்துக்கே அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஜனங்களோட உயிர் வாங்குறாங்க. இந்த சங்கர் தாதா மாதிரி ஆளுங்களை போட்டு தள்ளிட்டோன்னா ஜனங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே அபி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். வாசு, பாசு கூப்பிட்டீங்களா பாசு? என்னையா? நான் ஒரு போலீஸ்காரன், திருடுன்னு கூப்பிட்ட மாதிரி. பாஸ் என்ன? ஆமாம்மா, அந்த வார்த்தை அவ்வளோ ஈஸியாக எடுக்காதீங்க. ஸ்டேட் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் எல்லாமே அந்த வார்த்தைக்கு இதே இல்லை பாஷு. நம்ம யுவர் சாம்ராட் நாகார்ஜுனோட முதல் பதம் பாஸ், நம்ம ப்ரூஸ் லீவோட முதல் பதம் பிக் பாஸ். நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருங்க நம்ம நேதாஜியை கூப்பிட்டது போஸ் இஸ் த பாஸ். வாசு, பாசு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். உனக்கு ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரமோஷன் கொடுக்காங்கன்னு சிஃபர்ஸ் பண்ணுவேன்ல. ஆமாம்மா, எனக்கு கான்ஸ்டபிளாக ப்ரமோஷன் கொடுத்து என்னை பக்கத்தில் பார்க்குறீங்களா? எனக்கு போலீஸ்ன்றது ஆகாது. ஏதோ நானும் வாழ்நானே ஹோம் கார்டாக ஜாயின் ஆகியிருக்கேன். எனக்கு அந்த ப்ரமோஷனே வேணாம். லாட்டை பார்த்தாலே எனக்கு நடுங்கிறோம். அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் என்னை நானே பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்கும். என்னன்னா அந்த விநாயகர் பக்கத்தில் எலியும் மாதிரி உங்கள் பக்கத்தில் நான் ஹாப்பியாக இருக்கேன். ப்ரமோஷன் சொல்லிட்டு என்னை பக்கத்தில் வைக்காதுங்க பாஸ். இல்லைன்னா சரி சரி, அது ஒன்றுமே பண்ண மாட்டேன். போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. தேங்க்யூ பாசு. அந்த மெஸ்காரங்க சொல்லுவேன் கரிஸ் நல்லா இருக்கலான்னு. அப்படிதான் பாசு, நீ சொன்ன மாதிரி சொல்லுவேன். வாசு, நீ இல்லை, நான் சொன்ன மாதிரி சொன்னேன். வாசு, நீ மெஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. சருக்கு நானே சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ போய் ஸ்வீட் பான் வாங்கிட்டு வா. ஒன் ஜர்தா பான் ப்ளீஸ் ஃபார் மீ. ஓகே. தேங்க்ஸ். சசி, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஹோட்டல் கூப்பிட்டா வருவீங்களோ இல்லையோன்னு நானே என் கையோட சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். தேவையா? உப்பு காரம் இல்லாத சாப்பாடு டெய்லி சாப்பிடுறீங்கல்ல, அதான் அன்போட சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி கறி, எறா ஃப்ரை, சாம்பார், மாங்காய் ஊறுகாய். குட். தேங்க்யூ சார். அந்த பருப்பு நான் சாப்பிட்றேன், மிச்சம் நீயே சாப்பிடு. சார், இந்த பருப்பு அந்த அவக்கா சாப்பிட்றது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. பாஸ், நீ ஓகே சொன்னா லைஃப் லாங் உங்களுக்கு சாம்பாரை சமைச்சு போடுவேன். என் உயிரை உங்களுக்காக கொடுப்பேன். ஹலோ, அப்படியா? ஓகே, இப்போ வரேன். 60 நேரத்தில் அங்கே இருப்பேன். பாய். இப்போதைக்கு நமக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மூலமாக 6 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. அதையும் ஒரே மாதத்தில். கம்ப்ளைண்ட் கொடுக்காத கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியவே தெரியாது சார். சார், ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸாக ஏன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மிஸ்ஸஸ் கேள்ஸ் தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த கேஸ் நம்ம ஏசிபி அப்ரமுக்கு கொடுக்கலாம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், உங்கள் யோசனை கரெக்டு தான், ஆனால் பேலன்ஸிங் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது கரெக்ட் இல்லைன்னு எனக்கு தோணுது. நோ சார், ஐ எம் ஷூர் கரெக்டான பர்சனுக்கு கொடுக்கறது நல்லது தான். பட் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லைன்னு அபிராமுக்கு கொடுக்கறது நல்லதில்லை. நீங்கள் பேலன்சிங் ஆகுதுன்னு சொன்னீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அபிராம் ஏசிபியா ஒரு டைனமிக் பர்சன், நோ டவுட். பட் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஒரு சாதாரண மனிதன் ஆல்ரெடி ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடை ரொம்ப ரிஸ்க் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் இந்த மிஸ்ஸிங் கேஸ் அவ தலைமையில் போட்டால் ரொம்ப இதாகிடும். அப்போ நம்ம காத்துட்டு இருக்க எல்லாமே போயிடும். உங்கள் அருமை நல்லா இருக்கு. யூ கிராசிங் யுவர் லிமிட்ஸ் கமிஷனர். ஸ்டாப் இட். ஜென்டல்மேன், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். எவர் வேட் அவங்க தான் புரியும். ஐ நோ வெரி வெல் அபவுட் ஹிம். என்ன சொல்கிற அபிராம்? சார், என் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு தேங்க்யூ சார். நான் கண்டிப்பாக இது மேலே நான் ஒர்க் பண்ணுவேன். சீக்கிரமாக அவங்கள பிடிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன பை, மறுபடியும் வண்டி மாற்றிருக்கியாமே? எனக்கு நிற்கிற ஒரே ஒரு பேட் ஹேப். புது வண்டி மார்க்கெட்டில் போது தானே ஓடு நான் விற்றுருவேன். நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உதவியாக பண்ணுவேயா? சார்,
ஒரு எவிடன்ஸும் இல்லை. யாருக்கு என்ன சொல்லுவான்னு தெரியல. ரொம்ப கிரிட்டிக்கல் கேஸ் சார். நீ கூட மிஸ்ஸினவங்க எல்லாருமே 18லேருந்து 13 உள்ளுவதா. கல்யாணமான பொண்ணுங்களோட கல்யாணம் ஆனத பொண்ணுங்கள் இருக்கிறது எனக்கு புரிக்க மாட்டேங்குது. லவ் அஃபேர் ஆர் கிட்னாப் ஏதாச்சும் இருக்கலாம்ல சார்? இல்லை இல்லை, அந்த ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். லவ் எவர்ஸில் வேணும் தான் மிஸ் ஆவாங்க. அவங்க மூலம் அவங்க தான் சொன்னதா நம்மளுக்கு தெரியாது. நமக்கு டென்ஷன்ஸ் தவிர ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. பட் கல்யாணம் ஆனவங்க இந்த லிஸ்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது கிட்னாப் தான். கிட்னாப் இருக்க ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்கு தான் அவன் டிமாண்ட் பண்ணுவான். பட் இப்போ வரைக்கும் எந்த டிமாண்டும் வரல. அவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. சார் அவ 6 மேனியாக்க இருக்கலாம்ல? லேடிஸை என்ஜாய் பண்ணிட்டு கொன்னுட்டு டெட் பாடிஸை மாயம் பண்ணியிருப்பா. Am I right, sir? ஹலோ, ஃபோனில் வேணாம். நான் வரேன்னு சொன்னல. ஃபோன் அவை. நாங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நாங்கள் வர புரிஞ்சுதா? ஃபோன் அவை. ஹலோ சார். சசி சொல்லு. சார் கமிஷனர் சாருக்கு ஃபைல் கொடுக்கலாம். கொடுத்துட்டியா? இல்லை சார், அவங்கள பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்கு. ஏதோ ஃபோன் வந்துருச்சு, டென்ஷனாக கிளம்பி போனாங்க. ப்ரீஃப் கேஸில் ரிவால்வர் வச்சுக்கிட்டு போனாங்க. நீ ஃபாலோ ஆயிருக்கியா? நோ சார், அவங்க கமிஷனர் இல்லை, அதனால. யூ ஃபூல். கமிஷனர் இருந்தாலும் கான்ஸ்டபிள் இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். சாரி சார். ஓகே சார். யார் நீ? என்னை ஒன்றும் பண்ணாத. என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? முதல்ல நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. வா, என்ஜாய். எடுத்துக்கோ ப்ளீஸ். என்னை ஒன்றும் பண்ணாத. போட விடல. என்ன சார் அப்படி துரத்துறீங்க? போன்றல டாய். ஆனால் என்ன சார் கேட்டிருக்கேன்? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். அப்படி சொன்னது உனக்கு தான் மிச்சம். ரேஷன் கார்டு, பான் கார்டு, ஆதார் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டுன்றது உனக்கு தான் லாபம். ஒரு யோசனை வேணும்ல? சரிங்க சார், எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதிருவேன். என்னுடைய படம் பார்த்துருக்கேன் எவ்வளோ போ. டேய், ரோடு நல்லா நின்றுட்டு யோசிக்கிறேன். வாழும் இல்லையா? நான் மட்டும் காரில் அந்த மாதிரி இல்லைன்னா வாழ்னே இருப்பேன். நான் வாழ்ந்தே இருப்பேன். டேய் சந்து, நீயா? டேய், நீ எங்களோட அபிராம் தானே? அதை விடுறா. எவ்வளோ நாள் ஆனதும் உன் மேனேஜரை மாறவே இல்லைடா. நான் மாறினதானே அது மாறதுக்கு. இவன் யாரு? என்னடா ரோடு மேலே சுற்றிட்டு இருக்க?
என்னடா பண்ணுறது, படித்த மாதிரி ஜாப் கிடைக்கல, ஏதோ இருந்த ஜாபில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக அம்பானி ஆகே தீருவேன். சரி வா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆமாண்டா, வீட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சிஸ்டர் கையோட கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த பொண்ணையே சமைக்கும். நீ ஒய்ஃப்க்கு குக்கிங் வரதா? என்ன சிஸ்டர்? யாரோட ஒய்ஃபு? உன் ஒய்ஃப் தான். பருப்பில் கார வச்சிருக்கேன். அவங்க என்னோட சபார்டினேட். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ பண்ணுக்கோ, தேவையா? அது என்னடா, பொண்ணு இல்லைன்னா வீட்டுக்கு கலையே இருக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற. பொண்ணுங்க என்ன எனக்கு வெறுப்பு. ஐ ஹேட் உமன். எப்பவும் இந்த மாதிரி பேசாத. அதை விடு, முன்னாடி நீ வா. போங்க சிஸ்டர். டேய், எவன் குக் பண்ணலன்னு தெரியல, ஆனா செம்மை பண்ணி வச்சிருக்கான்டா. அவன் சமையல்காரன் இல்லை, ஹோம் கார்டு. நீ சாப்பிட்டுட்டு இருக்குது ஹோம் ஃபுட் இல்லை, ஹோட்டல் ஃபுட். இவ்வளோ கேவலம் இருந்தாலும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் போடணுமாமா? வீட்டில் வெளில வந்து எவ்வளோ ஆச்சு? நம்ம காலேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. கம்ப்யூட்டரில் அது இது கற்றுக்கிட்டு யூஎஸ் போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதையும் ஆகலை. இருந்தால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். நடுவில் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே வரக்கூடாதான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது வீடு. நீ என்ன பண்ணுற? அதான் ஜாபு, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சாரி சார், எனக்கு தேவையானது சாரி இல்லை. காரமாக போயிருக்கேன் அந்த பொண்ணு. சார், உங்களுக்கு சங்கர் தாதாக்கு சண்டை ஆயிடுச்சுன்னு வெளியில் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள் பொண்ணு காரமாக போகிறதுக்கு அவர் காரணமாக இருக்காது. சங்கர் தாதா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கும் எனக்கும் எந்த மாதிரி ஒரு சண்டை இல்லை. சார், நீங்கள் கோச்சிக்கலன்னா உங்கள் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஐ மீன், யாராவது காதலிச்சிருக்காங்களான்னு? நோ, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இல்லையா உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது? கமிஷனர் அவர்களே, ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். குடும்பத்தில் யாராவது காணாமல் போயிருப்பாங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பாதப்படுவாங்கன்னு எனக்கு புரியுது. பண்ணுவோம் சார், உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாக்மெயில் கால் ஏதாவது வருதுன்னா எங்களுக்கு ஒரு மெசேஜோ ஃபோனோ பண்ணுங்க. ஓகே, நான் வரேன். ரங்கராம் அவர்களே, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. ஏசிபி அப்ராம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் பொண்ணு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவார். அழாதீங்க மேடம், உங்க பொண்ணு சீக்கிரம் வந்துருவா. என்னங்க? அழாது லக்ஷ்மி, அழுத்தத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வருத்தப்படாம எப்படிங்க இருக்கிறது? வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு இருந்தோம். நேத்து காலையில போன பொண்ணு இப்போ வரைக்கும் வரல. எங்க இருக்காளோ, எந்த ஆபத்துல சிக்கிருக்காளோ தெரியல. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணணும்? தெரியாது லக்ஷ்மி, தெரியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வேலை தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் தேடுறாங்க. ஹலோ, என்ன? அப்படியா? நம்ம ஆளுங்களை பண்ணாத வேலை சென்ட்ரல்லேருந்து வேறக்காரங்க வந்து பண்ணுவாங்களா? உங்க இஷ்டம். வணக்கம். சாரி. யாருங்க? டெல்லியிலேருந்து. ஏதோ மீட்டிங் இருக்கா என்னமோ? ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை பேருங்க காப்பாடுற ஹோம் மினிஸ்டரை என் பொண்ணு என்னால் காப்பாற்ற முடியல. எவ்வளோ ஹோம் மினிஸ்டர் ஆனாலும் நானும் ஒரு சாதாரண மனிதன்ன்றது யோசனை வருது. மினிஸ்டர் போஸ்டானா ஸ்வர்க்கம் சுகம்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையவே கிடையாது. என்ன ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ். என்ன விடு. என்ன விடு. ஹெல்ப் ப்ளீஸ். ஓகே, நான் போயிட்டு வரேன். குட் நைட் மேடம். பத்திரமா இருங்க. நைட் டியூட்டியில் அலர்ட் ஆயிருங்க. எந்த சமயத்தில் எந்த கேஸ் வரும்னு தெரியல. மிஸ்ஸிங் கேசஸ் பற்றி டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்தால்
எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். எஸ், சொல்லுங்க. உங்க காலனிக்கு கான்ஸ்டேபிள்ஸ ஹோம் கார்ட்ஸ அனுப்பியிருக்கோம். டென்ஷன் ஒன்றும் வேணாம். ஆனா நீங்களும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். ரவுடியாவது திருடனாவது அடிச்சு கொன்னுடுங்க, ஒன்றும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்ற வார்த்தை இல்ல, நம்ம ஏசிபி அபிராம் சார் சொன்னாங்க. நோ ஃபியர். உங்க காலனில எல்லாரும் யூனிட்டியா இருந்தா யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்திரா நகர் காலனில இருக்கிறவங்க பயத்தால பதறி போயிட்டு இருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கியா? நம்ம கான்ஸ்டபிள் சார் அமைச்சிருக்கேன் மேம். குட். நீயும் போய் வாட்ச் பண்ணு. டவுட் ஏதாவது வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு. கண்டிப்பா மேடம். மிஸ்ஸிங் கேஸை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், என் பேரு பசவராஜ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பசவராஜ் சார், ரிலாக்ஸ். முதல்ல தண்ணி தேங்க்யூ குடிங்க. மேடம். இப்ப சொல்லுங்க, 1 ஹவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையன் தூக்க போறதை நான் பார்த்தேன். டீடைலா சொல்லுங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனானா? ஆமா மேம். அப்படின்னா கிட்னாப் பண்ணிருக்கேன் மேம். கிட்னாப்பா? ஆர் யூ ஷூர்? ஆமா மேம். அந்த பொண்ணு கத்துது. அவன் அப்படியே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறது என் கண்ணால நானே பார்த்தேன் மேம். எங்க? ரோட் நம்பர் 25. பூத் பங்களா மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸ்லயா? ஆமாங்க மேம். அந்த டைம்ல நீங்க அந்த பக்கம் ஏன் போனீங்க? மேடம், நான் பஞ்சரிஸ்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பண்றேன். அங்கிருந்து ஷேர் ஆட்டோவில் தான் போவேன். அங்கிருந்து நடந்தே போவேன் மேடம். அது ஷார்ட்கட் மேடம் எங்க வீட்டுக்கு. ஓகே பசவராஜ் சார், நீங்க தடுத்துறதுக்கு ட்ரை பண்ணலையா? இல்லை மேம், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். சத்தம் கேட்டு அங்கே போனது உடனே அவங்க மிஸ் ஆயிட்டாங்க மேம். அதுக்குள்ள போயிட்டாங்களா? ஆமாங்க மேம். தேடி இருக்கலாம்ல. அவ்வளோ தைரியம் இல்லை மேம். அவனை பார்த்தா கண்டுபிடிப்பீங்களா? இல்லை மேம், அவர் மூஞ்சி தெரியவே இல்லை. மாஸ்க் போட்டிருப்பானா? ஆமாங்க மேம். லாங் கோட்டு, ஃபேஸ் தெரியாம ஹேட் போட்டிருக்காரு. தூரத்துல இருந்து எனக்கு தெரியவே இல்லை மேம். அந்த பொண்ணு எப்படி இருக்கா? எப்படி இருந்தா என்னால் சொல்ல முடியாது மேம். அந்த பொண்ணோட ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான்னு தெரியுது மேம். அவ்வளவுதான் மேம். வாங்க போலாம். எங்க மேம்? ஏசிபி அபிராம் சாரை மீட் பண்ணலாம். அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மேம். அப்படியா? அவங்களோட செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. வாங்க நாம போலாம். நீங்க இங்கே இருங்க. இந்திரநகர் காலனில இருந்து ஃபோன் வந்தா மறக்காம கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே மேடம். வாங்க. அந்த பொண்ணு இங்கிருந்து தான் மேம் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட பின்னாடி தான் இவரும் வராரு. நாங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன் மேம். அதுக்கப்புறம் அவர் வந்து புஜ மேல போட்டு அவளை கூட்டிட்டு போயிருக்காரு மேம். என்னால தெரியவே இல்லை மேம். எங்க போனா? பசவராஜு சார், மேடம், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு எதுக்குன்னு நினைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது என்ன மேம், பொண்ணுங்க காணாம போறது டிவில பார்த்துட்டு இருக்கோம், பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். அது நான் பார்த்தியும் சொல்லாம இருக்கிறது என்னால முடியல மேம். எல்லாரும் உங்கள மாதிரி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிட்டா லா அண்ட் ஆர்டர் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கும். எனிஹவ் ஒன்ஸ் அகைன் சரிங்க மேம், போயிட்டு வரேன் மேம். மேம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் இங்கிருந்து போகும்போது என்னது? ஒரு புது கார் இங்கிருந்து போயிடுச்சு மேம். அது புதுசு காரன்னு நினைக்கிறேன். காரா? எந்த காரு? ஆமாங்க மேம். என்னன்னா அவர் இருக்கும்போது இங்க இருந்தது. அந்த கார் தான் எப்படி நினைக்கிறீங்க? ஆமா மேம், அவர் இருக்கும்போது இருந்து தரத்து காணாம போயிடுச்சு மேம். ஓகே.
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணாத, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணாத. உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன கொடுக்க? என்ன வேணாலும் தருவேன். ஆ! வணக்கம் சார். வணக்கம். நான் முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கேன் சார். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க சார்? உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ இல்லை, அதுக்கப்புறம் வா. எப்போ சார் வரணும்? அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லல. இப்போ என்னாச்சு சார்? இத பாருப்பா, எங்க பொண்ணு எப்படி இருக்கா இங்க இருக்கான்னு தெரியாம நாங்களே வருத்தத்திலே இருக்கோம். இங்க இருந்து போயிடுப்பா. வாட்? உங்கள் பொண்ணு காணாம போயிடுச்சா? ஓ மை காட். இப்போ எந்த வீட்டுக்கு போனா இதான் சொல்கிறாங்க. டோன்ட் வரி, நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க. உங்கள் பொண்ணோட டீட்டெயில்ஸு ஒரு ஃபோட்டோ கொடுங்க. எதுக்குப்பா? தேடலாம் தான். அதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்க. நான் முனிசிபல் கார்பரேஷனில் வந்திருக்கேன்னா அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஹெல்ப் பண்ணுறது யார் எப்போ பண்ணுவாங்கன்னா வேணான்னு சொல்லக்கூடாது. லங்குக்கு போகிறதுக்கு ராமருக்கு இவ்வளோ சாயம் பண்ணது ஆமாம் தானே? அப்பா, ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கலிதை கத்தாமே சாயம் பண்ணிடுச்சு. கஜாசுரர் வயிறுலேருந்து சிவர் வெளியில் வர்றதுக்கு நந்தி காலை சாயம் பண்ணிடுச்சு. அவ்வளவு ஏன் நம்ம வரலாறு திரும்பி பார்த்தா ராணா அக்பர் சிங் காப்பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ குதிரை எவ்வளோ உதவி பண்ணுச்சு. இப்படி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னப்பா ஒரே சொல்லிக்கிட்டு உயிரை வாங்குறேன் நீ. எங்களுக்கு கழுதை குதிரை எதுவுமே சாயப்பட தேவையில்லை, நீங்க போ. அப்படி சொல்லாதீங்க சார். ஒரு க்ளூ கொடுங்க, என் டேலண்ட் இமீடியட்ல ப்ரூவ் பண்ணுவேன். பாருப்பா, பிபி வர்ற மாதிரி பேசாத, போ. நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணு டீனேஜ்ல இருந்ததுனால யாரோ ஒரு பையனோட ஓடி போயிருக்கலான்றது எனக்கு எதையோ டவுட்டாவே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? டாய், பைத்தியக்காரமா பேசாத. நீ இன்னொரு செகண்ட் இங்கே இருந்த அட்ரஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுவேன். போறான்ற போடா. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். இவருக்கு பிபி ரேஸ் ஆயிருக்கு. பிபி டேப்லெட் கொடுக்கறது மறந்தாதீங்க. நான் போறேன். கெட் அவுட் ஆயிசா. பசவராஜ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வாங்கியிருக்கியா? அவர் பிளேஸ், அவர் ஹோம் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கேன் சார். அவரு எனக்கு ஃபோன் பண்ணா புச் ஆஃப் ஒருத்தன் சொல்லியிருக்காரா? ஆமா சார். எப்போவது என் ஃபோன் ஆஃப்ல இருக்கிறது நீ பாத்தியா? இல்ல, ஆனா நானும் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிருந்தேன் சார். ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. எந்த டைம்ல? 9:10க்கு நடுவுல. ரைட், அந்த சமயத்தில் நான் டிசிபி கிட்ட பேசிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் அவரும் நானும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கோம். எனி ஹவுஸ் ஸ்ருதி, பசுராஜ் சொன்னதே உண்மையாக எனக்கு தெரிஞ்சிச்சா? உனக்கு தெரியா சசி, இப்போ கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரு நியூ ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மனுஷங்களை எப்படி பிளான் மாதிரி நின்று வைப்போமோ, அவங்களும் அவங்களோட மனுஷன்ல போலீஸ் ஸ்டேஷனில் பிளான் மாதிரி நின்று வைப்பாங்க. எப்போ எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தா, எப்போ எந்த நியூ கம்ப்ளைண்ட் வந்தாலும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இது பண்ணாலும் அவங்களுக்கு உடனே மெசேஜ் போகுது. பசவராஜ் அந்த மாதிரி ஆளா தெரியல சார். சசி, யார் முகத்து மேனாலும் இவ இன்ஃபார்மர், இவ கிவலன் ஆனால் எழுதி வச்சுக்காது. உங்க மூஞ்சி மேல கூட எழுதி ஒட்டல சார். வாட் டு யூ மீன்? ஆமா சார், சிவில் ட்ரெஸ்ல இருக்கோம்ல, ஃப்ரீயா பேசிட்டேன். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ. என் பேர் கிஷோர் தாஸ். அபிட்ஸ்ல இருக்கிற ஜுவலர்ஸ்க்கு நான் தான் ஒரே ஒரு ஓனர். அகர்வால் உன்னோட வீட்டு பேரா? இல்லை, எங்கள் மாமியார் வீட்டு பேர். மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ? வீட்டு பேர் மாற்றிருக்கீங்க. அது உனக்கு தேவையா? ப்ரொசீட் சார். நெக்ஸ்ட்டு, எங்கள் பொண்டாட்டி பேர் ரத்னமாலா. அகர்வாலோட பொண்ணு தானே சார்? இல்லை, சந்துலால் பொண்ணு. புரியலையே. தேவையா? க்யூரியாசிட்டி சார். நெக்ஸ்ட் ஒய்ஃப். பசங்க ஒரே ஒரு பையன், பேரு சேத்தன் தாஸ். நெக்ஸ்ட் சார், எனக்கு ஒரே ஒரு பையன் சொல்லியிருக்கல, மருமகள் பேர் என்ன சார்? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அதிருஷ்டக்காரரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வர பொண்டாட்டிய கிட்னாப்பர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதே டைம் எல்லாம் போகுது. அது மாரி ஒன்றும் நடக்குது இல்லை? இல்லை, எனக்கு தேவாத விஷயம்தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் வாய அதிகம், அதுக்குனால. இல்லை, நீ சொன்னது உண்மைதான். எங்கள் ஒய்ஃப் கிட்னாப் ஆயிடுச்சு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒன்றும் விசாரணும் இல்லை சார். உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குல்ல, அவர் கொடுத்துட்டு வாங்கலாம்ல. அவங்க கேட்டால் தானே கொடுக்க முடியும்.
யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்கும் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல, அது என்ன பண்ண போறாங்கன்னே புரிய மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்கு லேடிங்கிறது தானே பயம். அவங்க ஓல்டு கிழவங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். அவங்க கிட்னாப் பண்ணது எங்க பொண்டாட்டிய. என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு தேவையானதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிழவிக்கு ஒன்றும் நடக்காது. எங்க பேச்சு கேளுங்க சார். யாரு கிழவி? என்ன கிழவி? உங்கள் கிழவி தான் சார். எந்த கிழவி என்னையா? உங்க பொண்டாட்டி சார். ஏன் பொண்டாட்டி கிழவியா? நீங்க கிழவனா இருக்கும் போது உங்க பொண்டாட்டி கிழவி எல்லாமே ஒரு புது பொண்ணா இருக்குமா? ஜோக்ஸ் பண்றீங்க சார். ஏந்திரி முன்னாடி. எதுக்கு சார் அவ்வளோ கோவம்? ஓல்டு லேடி ஆனதால அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக சொல்லியிருக்கேன் சார். என்னது ஓல்டு லேடியா? கண்ணு திறந்து பாரு. கண்ணு திறந்து பார்க்கறது நான் இல்லை, நீ. 25 இயர்ஸ் இல்லாத பொண்ணு உன் கூட எத்தனை நாள் தான் இது பண்ணுவான்? அதுக்கு தான் போயிருப்பான். அது தெரிஞ்சுக்கோ முன்னாடி. நீ வெளியில் சொல்கிறதுனால இந்த கிட்னாப் ட்ராமா நீ ஆடிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது. இப்படியே வாழு. டாய் மூடிக்கோ. இப்போ நான் சொன்னது உனக்கு தேவை, அதுக்கு தான் மூடிக்கோன்றது. ரொம்ப ட்ராமா பண்ணாத. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இன்னும் ஹாஃப் அன் டைம் இருக்குது. டேக் இட். தேங்க்யூ சார். சார், நீங்கள் அந்தந்த டைமுக்கு வெஹிக்கிள்ஸ் மாற்றிட்டே இருப்பீங்க, சேஃப்டிக்காகவா? அது என் ஹாபி. ஒரே காரில் எனக்கு போர் அடிக்கும். உங்கள் ஹாபி லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷன் தான் என் லைஃப். நோ அதர் பார்ட்னர்ஸ் இன் மை லைஃப். கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஏன்? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காதுன்னா? எனக்கு பொண்ணானால பிடிக்காது. எதுக்காக? பிடிக்காது சார். எஸ், பொண்ணானால் எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட் உமன். சார், உங்களை பெத்தது கூட ஒரு பொண்ணு தான், உங்க அம்மா. உங்க கூட எரிச்சலை வெத்திக்கலன்னு நினைக்கிறேன். சசி, சாரி சார். பொம்பளைங்களை எரிச்சலா பார்க்குற ஆம்பளை விட எரிச்சல் வேற ஒன்றும் இல்லை. எரிச்சலை காமிக்க வேண்டியது பொம்பளை மேல இல்லை. அதை கூட புரிஞ்சுக்க முடியாத உங்களை அப்படியே ஃபாலோ பண்ற அப்பாவிங்கள. நீ என்ன ஃபாலோ பண்றியா? இல்ல, சின்சியரா காதலிக்கிற. வேணான்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக? நீ நினைச்சது நடக்காதனால. காரணம்? நடக்காத விஷயத்துக்கே கொஷன்ஸ் வேஸ்ட். எனக்கு வேணும். சசி, காதலிச்சதுக்கு தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்கு. எஸ், நான் காதலிச்சதும் தப்பில்லை, நீங்க வேணான்னு சொன்னதும் தப்பில்லை. காரணம் சொல்லாம இருக்கிறது மட்டும் தப்புதான். என்ன சொல்வீங்க சார்? என்னை காதலிக்க சொல்லி உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். எதுக்கு என்ன வேணான்னு சொல்றீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. என் மனசுக்கு காயமானாலும் பரவாயில்ல, பெண்மைக்கு காயமானா தாங்கிக்க முடியாது. சசி, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கும். உன் கொஷனுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அதையும் ஒருக்கு மட்டும்தான். சார், மறுபடியும் சொல்கிறேன், ஐ லைக் யூ, யூ ஆர் நைஸ். ரங்கா, நீ கசின் பண்ண கேஸ் பத்தி. யூ ராஸ்கல். உன் பேர் என்னடா? ஜீவன் சார். என்ன பண்ணுற? அசோசியேட் டைரக்டர் சார். எங்கே? எந்த கம்பெனியில்? சினிமா ஃபீல்டில் சார். ஐசி. சினிமாவில் அசோசியேட் டைரக்டரை வேலை பண்ணி வெளியில் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுற சார். நான் பொண்ணுங்களை எப்படி சார் கிட்னாப் பண்ணேன்? யார் சொன்னாங்க சார்? என்ன சார் இதெல்லாம்? உனக்கு தெரியுமா? நீ எனக்கு தெரியும்டா. சொல்லு. லாஸ்ட் வீக் ஜூப்ளி ஷோரூமில் நீ புது கார் வாங்கியிருக்கல? வாங்கியிருக்கேன் சார். வாங்குறது தப்பா சார்? கார் வாங்குறது தப்பு இல்லைடா, அந்த காரில் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறது தான் பெரிய தப்பு சார். நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க சார். ஹீரோயின் யந்த்ரா என் ஃப்ரெண்டு சார். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சார். அந்த காரும் அந்த பொண்ணு சார் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த கார் உனக்கு வாங்கி கொடுத்தது ஜெயிலில் இருக்கிற எம்எல்ஏ சங்கர் தாதா. ஆமாம் தானே? எம்எல்ஏ சங்கர் தாதா எனக்கு எதுக்கு கார் வாங்கி கொடுப்பாரு சார்? நீ அவனை சிஷ்யனாலதா. உண்மையாக சொல்லு, கிட்னாப் பண்ண பொண்ணுங்களை எங்கே வச்சிருக்கீங்க? என்ன பண்ணுங்க சொல்லு. தெரியாது சார். சொல்லன்ற சார். ஸ்டேட்டில் புதுசாக வந்த காருங்க நிறைய பேர் வாங்குவாங்கல்ல,
இவனை பார்த்தா இல்லைன்னு தோணுச்சு சார் எனக்கு. அவன் என்னன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சார், அவன் சங்கர் தாதாவோட ஆளுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி அவனை ரிமாண்டுக்கு அனுப்புங்க. அபி, சிஎம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்காரு. மிஷிங் கேசஸ் விஷயம் சீக்கிரமாக இது பண்ண சொல்கிறாரு. சார், ஒரு வேலை பண்ண சொல்லுங்க. என்னது? 2 days சிஎம் போஸ்ட்டை யாராவது கொடுத்து வர சொல்லுங்க. 2 days நம்ம யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்மளோட சுற்ற சொல்லுங்க. இல்லைன்னா இந்த கேஸ் அவரை பார்க்க சொல்லுங்க. அபி, டோன்ட் பி சில்லி. யாரை பற்றி என்ன பேசுகிறோன்னே கொஞ்சம் தெரிஞ்சு பேசுதா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது? நம்ம சர்க்கடிச்சு தூங்கிட்டு இருக்கோமா? டே அண்ட் நைட் அந்த கேஸ்க்கு பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கேஸ்க்கு நேதான் ஒரு க்ளூ கிடச்சிச்சு. அவனுக்கு உள்ளே போட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். இந்த மிஸ்ஸிங் கேஸுக்கு அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அதுவும் இல்லாமல் அவன் தாதா மனுஷனு எனக்கு நல்லாவே தெரியும் சார். சிஎஸ்எஸ்சி எஸ்ஏ ரங்கா அவனை இன்னும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்கள் நடுவிலேயே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் சார். இட்ஸ் நேச்சுரல் சார். பொண்டாட்டி புருஷன், அப்பம் பையன், அவங்க நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் காமன் சார். தென் நீ அரெஸ்ட் பண்ணவரை கிட்னாப் பண்ண சொல்கிறியா? அது கோர்ட்லவே தெரியும் சார். ரிமாண்ட் காமிச்சிருக்கியா? இன்னைக்கு சண்டே மறந்துட்டியா? ஹலோ ஹலோ சார், வரேன் சார், இப்போ வரேன் சார். அபி, ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு இருக்காரு, போயிட்டு வரேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கமான் சந்து, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆவச்சா? இப்போ வரைக்கும் ஸ்டேட்டில் ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்னாப் ஆயிருக்காங்க. ஹைதராபாத் ஸ்டேட்லேயே 8 பேர் கிட்னாப் ஆயிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதோட பொண்ணு பவித்ராவும் இருக்குது. என்ன சந்து, என் பொண்ணை பற்றி ஒன்றுமே தெரியலையா? சாரி சார், இப்போதுக்கு ஒன்றுமே தெரியல. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா? இல்லை சார், காமனாக இந்த மிஸ்ஸிங் கேசஸ் பற்றி ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன், பாருங்கள் சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? கையில் பென் இருக்குன்னு எது வேணாலும் எழுதுவியா? என்ன எழுதியிருக்காரு? இப்போ வரைக்கும் காணாமல் போவங்க எல்லாருமே கேரக்டர்லெஸ் தான். ஒருத்தருக்கு இன்னொரு எஃப்ஐஆர்ஸ் இருக்கான்னு எழுதியிருக்கான். டெல்லியிலேருந்து வந்தால் பெரிய இதை நினச்சிட்டு இருக்கியா? கிட்ட பாவங்களா என் பொண்ணு இருக்குன்னு மறந்துட்டியா? என் பொண்ணுக்கு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்கிறியா? என்ன நினச்சிட்டு இருக்க? சொல்லு சந்து. சார், உங்கள் டாட்டர் பவித்ரா ட்ரக் அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது சார். அந்த போதிலேயே அந்த பொண்ணு ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறதுன்னு விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரியாது சார். மார்வேடி ரத்னதாஸோட ஏஜ் 60 years, அந்தவங்களோட பொண்டாட்டியோட ஏஜ் 25 years. அவங்களோட ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பண்ணுற 3 பையங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கு எஃப்ஐஆர் இருக்குது சார். மிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் சார். ஓகே சந்து, நீ சொன்னது கரெக்ட் தான் நினைக்கலாம். ஆனால் அபிராம் அரெஸ்ட் பண்ண பையன், அவன் பேர் ஜீவன் சார். அவனுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அவனுக்கும் இந்த கேஸுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை சார். எனக்கு தெரியும் சார். சார், அபிராமும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லெட் ஹிம் டூ. என் வயலை நான் டீல் பண்ணுறேன். எங்கள் 2 பேரும் சேர்க்காதீங்க ப்ளீஸ். ஏதாவது ப்ராப்ளமா? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். எந்த கேஸ் ஃபாலோ பண்ணாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். சபார்டினேட்னே இருந்தால் ஃபாலோ மட்டும்தான் சார் பண்ணணும். அபி கிரியேட்டர், ஃபாலோவர் இல்லை சார். அப்ரிசியேஷன் டு ஏசிபி. அதுக்கு தான் நம்ம 2 பேருமே சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். சந்து, யுவர் அனாலிசிஸ் சூப்பர், தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம், எங்கள் விஷயம் சீக்கிரட்டே வைங்க, அபிராமுக்கு சொல்லாதீங்க ப்ளீஸ் சார். சேஸ். என்னடா அபி, அந்த நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ தான் சந்திக்கிறோம். நான் ஃபோன் பண்ணதான் வரான்னு சொல்லியிருக்கேன். நான் தெரிஞ்சு நான் தப்பாக யோசிக்கலன்னா நீ அப்போ மாதிரி அபி இல்லை. வாட், நீ ரொம்ப மாறிட்டடா? நான் யூஆர் ராங். இந்த போலீஸ் ஜாபில் ஷேவிங் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அப்போது ஃப்ரெண்ட்ஸு இந்த பார்ட்டி என்னை யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அதை விடு, நீ அமெரிக்கா எப்போ போக போகிற? நானும் போகிறோம் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பட் காட் இஸ் கிரேட் என் நம்பிக்கை. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் பில்கேட்ஸ் என்கிட்ட வருவார். அவர் கூட நானும் அமெரிக்கா போய் செட் ஆகிடுவேன். அப்போ வரைக்கும் நான் பண்ணுற இந்த ஜாப் ஏன் கூட தானே இருக்குது, அது போதும்டா. இதெல்லாம் நல்லா இருக்கும் போது கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்ல? யோசிச்சு கிளவி மாதிரி தயாராகிட்டு கிளவி மாதிரி என்ன, கிளவியும் ஆகிட்டேன். லைஃப் ஆம்பிஷன் முன்னாடி லைஃப் பார்ட்னருக்கு சான்ஸே இல்லை. நம்ம நினச்சது சாதிச்சதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு இதையே இல்லை. எந்த வயசில் இருக்கிற நமக்கு எந்த வயசில் இருக்கிற பொண்ணாலும் கடுப்பான். சரி, என்ன விட்டுறா. உன் கல்யாணம் பற்றி என்ன? அந்த யோசனை எப்போது உருவாக்க இல்லை. ஏன், உனக்கு ஏதாவது லைஃப் ஆம்பிஷன் இருக்கா? இல்லை. அப்போ என்ன, கல்யாணமே தேவையில்லை. சத்தமாக பேசாத, வேறு மாதிரி நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர், எனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையில்லானாலும் அவங்களுக்கு தேவை இருக்குது. யாருக்கு? எனக்கு யாருமே இல்லையே. உன்னை கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க. நான் மட்டும் தப்பாக யோசிக்கலன்னா
உன்னை கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறது சசிரேகா. நம்மளால நம்மளை எப்படி பார்க்க முடியாதோ ஒரு வாட்டி நம்மளை நேசுக்கிறவங்களும் பார்க்க முடியாது. ஐ திங்க் she loves you. ஆ என்ன சிஸ்டர், எதுக்கு முன்னாடி தயிர் போடுறீங்க? அவன் முன்னாடி சொல்லியிருக்காங்க தயிர் போட்டு எனக்கு அமிச்சிடறான்ட்டு. சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. நான் மட்டும் தப்பாக யோசிக்கலையா? சசி உனக்கு டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்கா. குட் கேர்ள், யூஆர் லக்கி. ஏன்ல காலேஜ் டேஸ்லேயே போச்சுடா. டே அபி, டீனேஜ் டேஸும் ஹாப்பி தானே இருக்கும். அதுக்கு தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுவோம். இப்போ மெச்சூரிட்டி வந்ததுனால பர்ஃபெக்டாக ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணுவோம். திஸ் இஸ் த ரைட் டைம். சசி இஸ் ரைட் சாய்ஸ். டோன்ட் மிஸ் இட். நோ சந்து. சாரி ஒன்ஸ் அகேன். உங்களுக்காக மீன் ஃப்ரை, சிக்கன், மட்டன், பருப்பு சாதம், உலவு சாறு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்றுமே எனக்கு வேணாம். இருப்பேன். நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் பிரதர். அது எல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு இந்த பருப்பு மட்டும் போடு. மிச்சம் எல்லாம் அவனுக்கு தான் போடு. ஆமா சார், உங்களது பெர்ஃபெக்ட் ஃபிசிக் தானே? எங்க டிபார்ட்மெண்ட்ல சேரலாம்ல? ஃபுட்டு வச்சு இந்த ஜோக்ஸ் எல்லாம் என்ன சிஸ்டர்? தெரிஞ்சு உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் சேரணுமா? வேணாங்க சிஸ்டர், அதெல்லாம் பெரிய தலைவலி. நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம மூஞ்சி யாரும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டிபார்ட்மெண்ட்டில் சேரணுன்னா அதெல்லாம் ரொம்ப தலைவலி சிஸ்டர். அதெல்லாம் எனக்கு வேணாம். இதெல்லாம் இவனுக்கு மட்டும்தான் கரெக்டானது. எனக்கு மூடிக்கிட்டு சாப்பிட்றா. மூடிக்கிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறா? மூடிக்கிட்டு தின்னு, அதுக்கப்புறம் திறந்துக்கிட்டு தின்னு. அப்படின்னா ரொம்ப டயர்டமாயிடுமே. வேணும், போதுமா போதும். சந்து, இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பயப்படுறதுக்கு யாருக்கு தெரியுமா? உங்கள் அப்போசிஷன் காரங்களா இருந்தா சார்? இல்லை. வர வந்த எலெக்ஷனை பற்றியா சார்? இல்லை. ஸ்டேட்டில் கிட்னாப்பர் ஆகிற அந்த விஷயத்தை பற்றியா சார்? நீ சொன்னது ஒன்றுமே கிடையாது. நமக்கு வருது இந்த பேப்பர்ஸ் பற்றி, டிவியில் போடுற நியூஸஸ் பற்றி. அவங்க எப்போ எங்கே என்ன கேமரா வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா பேசுறதுக்கும் பயமாக இருக்கு சார். இந்த டிவி காரங்களுக்கு மேட்ரு ஃபுல்லாக புரியலன்னா எது வேணாலும் பண்ணுவாங்க, எது வேணாலும் பேசுவாங்க. அதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது சார். அதுக்கு அதுங்க தானே டைம் பாஸ். இல்லைன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது. அவங்கள வேலையே நம்ம 4 பேரில் போட்டு வச்சு தானே. ரியாலிட்டியான்றது எப்போ மூடிக்கிட்டே இருக்கும் சார். உணர்ந்தா சந்து, வெளியில் போகிறோன்னே பயமாக இருக்கு. யாரை பார்த்தாலும் உன் பொண்ணு எங்க, உன் பொண்ணு என்னன்னு கேட்டுருக்காங்க. வெளியில் போனாலே பயமாக இருக்கு எனக்கு. எப்பவுமே நடக்குதுன்னு சார். இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. சந்து, சத்தா ஏதோ இது பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதோ நம்மளே தேடிக்கலாம். இது சத்திச்சா இல்லை என்னாச்சு? இந்த விஷயம் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு சார். ரொம்ப யோசிக்காதீங்க சார். எவன் இருந்தாலும் எவ்வளோ கிரிமினல் இருந்தாலும் எங்கே ஒரு தப்பு கண்டிப்பாக பண்ணியிருப்பான். நமக்கு சிக்கிடுவான். அவன் யாரும் தெரியல, ஆனால் சிக்க வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். சிக்குவான், சிக்கே ஆகும் சார். 2 days நான் டெல்லி போயிட்டு வரேன். டெல்லியா? எதுக்கு? கிரிமினல் டெல்லியில் இருக்கானா? இருக்கலாம், இருக்கமே போகலாம். போயிட்டு வர்றதுக்கப்புறம் சொல்கிறேன் சார். இப்ப வந்திருக்காரு சார். சசி, சொல்லு, எங்கே இருக்கேன்? சார், நான் இப்ப டி நகர்ல இருக்கேன். என்ன விஷயம்? பையனை பார்க்க போயிருக்கியா? சசி, என்ன சைலண்டாக இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சேன்னா சிரிப்பு வருதா? சார், நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன். அப்படியா? ஐ எம் சாரி. நான் சில்லியே சொல்லியிருக்கேன். சீரியஸ் எடுத்துக்க வேணாம். என்ன விஷயம்? நம்ம கமிஷனர் சார். என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல சார், லவ் அட்டாக்னு நினைக்கிறேன். இங்க யாரோ ஒரு பொம்பளையோட சேர்ந்து சிவில் ட்ரெஸ்ல கார்ல போறாங்க. யார் அது? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இல்ல சார், ஆளை பார்த்தா அவ்வளோ டீசெண்டா தெரியல. சம்திங் இஸ் ராங். சசி சார். அப்படி நான் ஃபாலோ பண்ணு. எஸ் சார், இன்னொரு வாட்டி நீங்க சொல்ல தேவையில்லை. ஜாகிரதையாரு. நீ ஃபாலோ பண்ணது அவருக்கு மட்டும் டவுட் வரக்கூடாது.
ஏதாவது மிஸ்டரியாக இருக்கா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சார். ஓகே பாய். ரத்னமாலா, இந்த மாதிரி எப்போ ஒரு வட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரது திருடு மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. வீடியோ எடுக்கலாம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க அதை கண்டுக்கல. பண்ணுறது ஒரு மாதிரியான வேலை. இது எல்லாமே வீடு வாங்கிட்டு எல்லாம் பப்ளிக் ஆகிடும். அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்னால எங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட் எங்கள் பொண்டாட்டிக்கிட்டையும் வடி வாங்கணும். அப்ப என்ன பண்ணலாம், அதாவது சொல்லுங்க. என்ன பண்ணலான்னா நமக்கு தோணப்போ இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிக்கலாம். ம். குட் ஈவினிங் சார். சார் எங்க இருக்காரு? உள்ள இருக்காங்க. இருங்க. ஐயோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அபி. உங்ககிட்ட பேசணும். சார் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட வரும். நானும் உங்ககிட்ட ஃபோனில் தான் பேசணும். சொல்லுங்க சார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் யாருக்காலும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ நேற்று நடந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். ஓ தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் அபி. நோ தேங்க்ஸ். பட் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சார். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கண்டிப்பாக அனுபவிக்கணும். தெரியாத செய்கிற தப்பு விட தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். யூ நோ இட் சார். யா ஷோர் ஐ நோ. டேக் கேர் சார். ஷங்கர் தாதாவே ரிமாண்ட் அமைச்சிருக்க நாள்லேருந்து பட்டணம் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கு. ஆனால் இது துஃபானுக்கு முன்னாடி அமைதி అని நம்ம நம்பணும். ஓகே லேவ் இட். இப்போ நம்ம எதுக்கு இங்கே சேரிருக்கோம்னா, அடுத்த வாரம் மும்பைலேருந்து மோடல் கேர்ள் கரீனா இங்கே வருது. நமக்கு வந்த ரிப்போர்ட் வச்சு பார்த்தா கரீனாவையும் கிட்னாப் பண்ண போகிறாங்க. அபி, நீ யாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கல, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? நோ சார். இன்ட்ராகேஷனில் அவன் ஒரு இன்னோசன்ட் தெரிஞ்சிச்சு, விட்டுட்டோம் சார். ஓகே. ஆந்திரா போலீஸ் என்ன இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நாளைக்கு அந்த மோடல்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிற இந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடும். அபி, இது நமக்கு ப்ரெஸ்டேஜ். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் சார். மிஸ்டர் அபிராம், நீ சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கிட்னாப் ஆகவே இல்லை. டிஜிபி சார் எவ்வளோ நம்பிக்கையால இந்த கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன்? சொல்லுங்க சார். ஆஃபீஸ் ஹவரில் கேட்குற கொஷின் இப்போவே கேட்குறீங்க. நம்ம ப்ரொஃபஷனில் நடக்கிறது எல்லா டைமில் நடக்குதா என்ன? போலீஸுக்கு டாக்டர்ஸ்க்கு டியூட்டி ஹவர்ஸே இருக்காது. ஐம் ரைட்? சாரி சார். தப்பு பண்ணுறது ஈஸி தான், ஆனால் தப்பு பண்ணவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டைம் ஆகும். ஐ நோ அபிராம். சுச்சுவேஷன் ரொம்ப வரஸ்டாக இருக்கு. ஹோம் மினிஸ்டரோட பொண்ணையே கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கில் நம்ம ப்ரெஸ்டேஜ் எவ்வளோ கீழே இறங்கிக்கிறேன்னு நீயே புரிஞ்சுக்கோ. கிரைம் டிபார்ட்மெண்ட் சீஃபாக உங்களோட ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிளாக சீக்கிரமாகவே இந்த இது பண்ணிவிடுவேன். உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கும் அபி. பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். சார், நீங்க ஏதோ மூட் அவுட்ல இருக்கீங்க. டிரைவ் பண்ணும்போது மனசெல்லாம் டிரைவிங் மேல தான் இருக்கணும். ஷட் அப்.
இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே ஆகாது, இருக்கிற சருக்கும் எல்லாமே போயிடும். என்னடா திட்டிட்டு இருக்க? திட்டிட்டு நான் இல்லை, ஆருத்ர ஆறு. அப்படி இருந்தாலும் திட்ட இருக்கிற ஸ்டேஜ் எனக்கு இல்லை பாஸு. அதுக்கு தான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். அழுவலாம்ல, அது மட்டும்தான் மிச்சம். ஆனால் இப்படி கொடுக்குறவங்களுக்கு கிளைமேக்ஸில் அது மட்டும்தானே இருக்கும் பாஸு. நானோ ஐ எம் பர்ஃபெக்ட். இந்த சருக்கு எனக்கு ஒன்றுமே பண்ணுறது. போதில் இருந்த எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க, பாய் கிழிஞ்சிரும், இது போதும். இதுக்கு முன்னாடி 2-3 பெங்களும் நிறுத்துறீங்க, இப்போ பார்த்தா டே நைட் ரிஸ்க் ஜாப் இல்லை. அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணும். ஆனால் இப்போ பெக்மில் போய் கொடுக்குறீங்க. டியூட்டி உங்களை டாமினேட் பண்ணிச்சா? நானும் போலீஸ்காரன் தான், அதுக்கு தான் சொல்கிறேன். போலீஸ் பவர் பப்ளிக் மேலே கிடையாது, பர்சனல் பிஹேவியர் மேலும் கம்மி ஆகவே கூடாது. ஹபி, இம்பார்ட்டன்ட் மெசேஜ். 2 நாளில் வரக்கூடிய அந்த மும்பை மாடலை கிட்னாப் பண்ணுறதுன்னு சிபிஐ மெசேஜ். சிபிஐ ரிப்போர்ட்டா? ஆமாம். மிஸ்ஸிங் கேசஸ் பற்றி டில்லியிலேருந்து வந்த சிபிஐ ஆஃபீஸர் சந்திரசேகர் கொடுத்த ரிப்போர்ட். ஏஜென்ட் சந்திரசேகரா? குட் மார்னிங் எவ்ரிபடி. சந்து? எஸ், ஐ ஆம் சந்து, சந்திரசேகர் ஃப்ரம் சிபிஐ. ஐ எம் அபினவ். அபி, மிஸ்ஸிங் ஸ்பேஸ் பற்றி இவர் ரொம்ப இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காரு. இங்கே இருக்கிற நீ வந்து அவருக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன்னா கிட்னாப்பர் ஈஸியாக கிடச்சிருவான். ஷோர் சார். நோ சார், நாட் ஓன்லி அபி, இன்ஸ்பெக்டர் சசியும் ரொம்ப கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணுறான். இவங்களோட 2 பேர் சப்போர்ட் எனக்கு வேணும். உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஆஸ் early as possible இந்த கேஸ் சால்வ் ஆகணும். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இங்க நடக்கிற எல்லா விஷயம் ஜெயிலில் இருக்கிற சங்கர் தாதாக்கு சொல்றியா? டேய், ஒன்ன மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேராகவே இருக்காங்க. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு தாதா மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். வா சார், நீங்க என்ன வேணாலும் சார்ஜ் எடுத்துக்கோங்க, உங்க இஷ்டம். நானும் அபி போயிட்டு சேஷியை மீட் பண்ணுவோம். என்ன பண்ணலான்னு நாங்கள் 3 பேரும் யோசிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அபி, போலாமா? வாட் அபி, ரொம்ப சீரியஸாக யோசிக்கிறேன்? ஓல்டு ஃப்ரெண்டான நான் இந்த விஷயம் உனக்கிட்ட கடிச்சு வச்சிருக்கேன்னா? நம்ம ப்ரொஃபஷனலில் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஐ கமெண்ட் ஆர்டர். ஐ நோ இட் சந்தோ. நான் யோசிக்கிறதே அதிகம் இல்லை. எஸ்ஏ ரங்கா டபுள் பிளேம் பற்றி அந்த மாதிரி சீட்டர் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஐ எம் இன்சல்ட் டு மீ. நீ இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுறது நீ ரங்கால் பிடிக்க முடியலன்னதா இல்லை நான் பிடிச்சான்றதுக்காகதா? வாட் டு யூ மேன்? ஜெல்சியாக ஃபீலான்னு நினைக்கிறியா? செகண்டரி. நீ இன்சல்ட் ஃபீல் ஆயிருக்கா? என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோ? நான் காலேஜ்லேயும் உன்னை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் மேலே நீ இருக்கணுன்றது உன்னோட நேச்சர். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சேன்னா உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. தப்பு நீயே பண்ணாலும் உனக்கு நீயே தண்டனை கொடுப்பே. அப்படியாண்ணா? அபி, ரங்க விஷயத்தில் நீ ஃபெயிலாக இருக்கன்றதே அது கரெக்ட் இல்லை. நம்ம ஜனங்களை ரட்சிக்கப்பவங்க, கெல்லோரை பிடிக்கிறது நம்மளோட டியூட்டி. ஸோ அதை பற்றி நீ யோசிக்க வேணாம். இப்போ என்ன நடக்கலான்னு மட்டும்தான் நீ யோசிக்கணுன்றது நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலன்னு மட்டும் யோசி. நான் அவனை எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா? சொல்லு. உன் டிபார்ட்மெண்ட் என்னோடது கிடையாதுல்ல, அதனால்தான் உன்னை நீயே பார்க்க முடியும். ஆனால் உன்னால் பார்க்க முடியாதுல்ல. இந்த விஷயத்தில் நீயே இல்லை, யாராக இருந்தாலும் ஒன்று தான். சாரி சந்து, இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே, தென் ரிலாக்ஸ் வித் பாசிட்டிவ். சிஸ்டர், நான் மட்டும் தப்பாக யோசிக்கலன்னா அபி விட நீ தான் ரொம்ப யோசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் எப்பவுமே இப்படி தான், பார்க்கவும் மட்டும்தான் பயப்படுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அந்த டீ குடும்பம் சூடாக ஆறிட்டு இருக்கு. சாரி அண்ணா. யாருக்காக பார்த்துட்டு இருக்கேன்? வேண்டாம் வேண்டாம், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், வேணும்னா என்ன வேணாலும் பண்ணு. கம் ஆன். பண்ணுவேன்டே. என்ஜாய். உன் லைஃபை என் பண்ணுவேன்.
என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னை ஒன்றும் பண்ணாத. ஹலோ அபி, நியூஸ் பார்த்தியா? இல்லை, என்னாச்சு? இன்னொரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. வாட்? டிவி பாரு. ஃபுல் சீட் பரண்டாப்புக்கு ஆயிடுச்சு. ஓகே சார், ஐ வில் கால் யூ லேட்டர். ஹலோ. ஹலோ சசி, நான் சந்து. குட் மார்னிங் சார். சொல்லுங்க. நியூஸ் பார்த்தியா? பார்த்தேன் சார். மறுபடியும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ். எஸ். இப்போ நீ ரெடியாக இருக்கியா? இருக்கேன் சார். அப்போ நான் சொன்னது இப்போ கவனமாக கேளு. நீ இங்க வருது அபிக்கு தெரியுமா? உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன்னு தெரியும், ஆனா இந்த பிளேஸ்ன்னு தெரியாது. ஓகே சசி, அன்னைக்கு நீ பசவராஜோட வந்தது இந்த பிளேஸ் தானே? ஆமா சார். ம். இங்கதான் அந்த பொண்ணை தோல் மேல போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டான்னு பசவராஜ் சொன்னார். நியூ மாடல் கார்ல இல்ல? ஆமா. ஒரு பர்ஸ் கிடைச்சது சார். பர்ஸ்ல ஏதாவது இருக்கா? நோ சார். அந்த பர்ஸ் எங்க இருக்கு? இந்தாங்க சார். ஓகே. ம். சாரி சார், இதை நான் பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே சார். ஓகே சார், உடனே வரேன். சசி, ஃபோட்டோ தான் நமக்கு மெயின் க்ளூ. என்கொயரி பண்ணு, வெளில வருவாங்க. நான் மறுபடியும் வரேன். எஸ் சார். ஓகே சந்து, நீ ரொம்ப நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. தேங்க்யூ சார். 2 டேஸில் இந்த கேஸ்க்கு ஃபினிஷிங் பண்ணுறேன்னு கான்ஃபிடன்ஸாக சொல்கிறேன். ஆர் யூ ஷூர்? எஸ் சார், ஐம் ஷூர். பார், நாளைக்கு கருணா வருது. சிஎம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சேண்ணா ஒன்றும் ஆகாமே நான் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஜஸ்ட் மினிட். ஹலோ. ஓ மை காட், வாட் ஹேப்பன் சார்? இட்ஸ் வெரி சேட் இன்சிடென்ட். நோ. அவ யாரும் தெரியல, ஆனா இப்போ நம்ம சிஏ சசியும் கூட. சார், இதுக்கு முன்னாடி நடந்த ஓட்டுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். எப்படி சொல்ல முடியும்? கிட்னாப் ஆனவங்க யார் பாடிக்கும் நம்ம கிடைக்கவே இல்லை, சின்ன குழியும் இல்லை. கிடைக்கலன்னு நீ சொல்ற, கிடைச்சிச்சேன்னு எனக்கு சொல்லுச்சு. அப்படியா? எனக்கு சொல்லவே இல்லை. இந்த ஜோன் ஏசிபினால எனக்கு சொல்லாமல் உனக்கு எப்படி சொல்லுச்சு? இந்த கேஸ் நானும் ஃபாலோ பண்றேன். சீஸ் ரைட் அபி. ஓகே, சொன்னா என்ன பண்ணிருக்கேன்? கிரிமினல் சேஸ் பண்ணிருக்கியா? சசிவை சேவ் பண்ணிருக்கியா? கொஞ்சமாவது கைடன்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சுதா? அபி, ஓவர் எமோஷன் ஆகாது. நோ, ஆன்சர் மை கொஸ்டின்ஸ். அபி, வாட் இஸ் திஸ்? நோ ஆர்குமெண்ட்ஸ். ப்ரொஃபஷனாக பிஹேவ் பண்ணு. டியூட்டி ஃபர்ஸ்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாடல் ஃப்ளைட் இறங்க போகுது. ப்ரொடெஸ்ட் ஹர். ஓகே சார். சந்து சார், கண்டினியூ யுவர் இன்வெஸ்டிகேஷன். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ Yes. மேடம், ஹோட்டலுக்கு தானே போறீங்க? இல்ல. அப்ப எங்க போறீங்க? உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க போறது நான், எனக்கு தெரியணும்.
என் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஓகே, ஆனா என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத. இந்த சிட்டியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்குறானே மேலே இந்த ஆர்டர். சொல்லுங்க, எங்கே போகிறீங்க? என்ன ஆர்டர் பண்றதுக்கு நீங்க யாரு? என் பிரைவசியை யார் தடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ், மைண்ட் இட். மேடம், கோ டு ஹெல். ஹலோ சந்து. சுலபி, கரண் வெளில போயிருக்கு. எங்க போயிருக்குன்னு சொல்லவே இல்லை. நீ நிறுத்தலையா? நான் சொன்னது கேட்காம போயிருக்கு. உடனே நீ ஃபாலோ பண்ணு. ஓகே சந்து. அந்த பொண்ணு சேஸ் பண்ணி எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய் சார். லெட்ஸ் கோ. ஹலோ, என்ன லைட்ஸ் ஆஃப் பண்ணி சின்ன கேண்டிலோட இருக்கீங்க? ஐ லைக் கேண்டில் லைட் டின்னர். கம் ஆன். நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் மணி, நெக்ஸ்ட் ரொமான்ஸ். ஐ லைக் மணி. தூங்குற டைமை விட ஒவ்வொரு நொடிக்கும் நான் வேல்யூ கட்டுவேன், வித்துடுவேன். இந்த டைம் உன்னோடுது. கம் ஆன். மாட்டிக்கிட்ட மிஸ்டர் லேடிஸ் கில்லர். உன்னோட உண்மை உருவம் வெளியில வந்துருச்சுடா. உன் சாப்டர் க்ளோஸ். ஐ எம் நாட் டான்சர் கரீனா, சிபிஐ ஜூனியர் ஏஜென்ட் கரிஷ்மா, அசிஸ்டன்ட் ஆஃப் சந்து. உனக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் பண்ணோம். உன் லைஃபுக்கு கட்டண டவுன் பண்ணிட்டோம். நீயா? Nobody can touch me. Bad luck, Chadu. அந்த கில்லர் கருணாவும் சாவச்சிருக்கான். உனக்கு சொல்ல நினைச்ச ஃபோன் எங்கேஜா இருக்கு? ஆமா, கருணா என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாட்? கருணாவா? ஆமா. ரெக்கார்டும் பண்ணிருக்கேன். கேக்குறியா? சார், நான் அந்த கரிஷ்மா. இந்த லேடிஸ் கில்லர் வேற யாரோ இல்ல, உங்க ஃப்ரெண்ட் ஏசிபி அபிராம். வெரி டேஞ்சரஸ் பர்சன். தப்பிச்சிட்டா. சாரி சார். குட் பை. கருணா என் ஜூனியர். மாடலுக்கெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொன்னி தப்பிக்கலான்னு நீ பார்த்துருக்க, இப்படி கடிச்சிட்டேன். யூஆர் ரைட். இந்த டவுட் என் மேலே எப்படி வந்துச்சு? சிம்பிள் அனாலிசிஸ். ஒர்க்கு பற்றி நீ எந்த கேஸு எடுத்தாலும் டிலே ஆகலை. ஆக்சுவலாக உன்னோடது சாஃப்ட் நேச்சர். பொண்ணுங்களோட விஷயத்தை மட்டும் நீ ரொம்ப சடிச்சு பிஹேவ் பண்ணியிருக்க. எங்கேயே எனக்கு ரிலேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நீ ஏன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அபி ஐபிஎஸ் ஆயிடுச்சு. எப்படி கிரிமினல் ஆயிருக்கேன்? கிட்னப்பர் ஆனதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ் ஆயிருக்கேன். நான் பண்ண முதல் மர்டர் அப்பார்னா. நீ என் பர்ஸில் பார்த்ததே அந்த பொண்ணு தான். காலேஜ் ஆன பிறகு அப்பார்னாவோட கல்யாணம் பண்ணிக்கலன்னு யோசிச்சிருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கார்ட்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் முதல் கடை அது கொடுக்குறதா போயிருக்கேன். ஆனால் இன்னொருத்தனோட இதாகிட்டுருக்கேன். கேட்டிருக்கேன். இப்போ நீ ஏன் இஷ்டம். தாலி கட்டதுக்கப்புறம் நீ நிறுத்திச்சேன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்னு ரொம்ப ஈஸியாக பேசிச்சு. அதுக்கு தான் கழுத்தில் கை வச்சு சாவச்சிருக்கேன். அப்பார் நான் சத்ததுக்கப்புறம் என்னால் முடியவே இல்லை.
அந்த மாதிரி அப்போ அவங்கள சொசைட்டியில் தேடி தேடி சாவக்கில் முடிவு பண்ணியிருக்கேன். போலீஸான ஈஸியாக சாவடிக்கலான்ட்டு. அதில் சீரியஸாக இருக்கும்னா நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது. பட் நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட சந்து. இந்த மாதிரி ஆளுங்க பொருந்ததும் கடவுளே மனுஷனா மாறி இந்த மாதிரி ஆளுங்களை சாவச்சிருவாங்க. ஜஸ்ட் லைக் எ காட். மோசம் பண்ண அவங்கள சாவச்சிருக்கேன், கேரக்டர் இல்லாதவங்களை நாசம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சசியும் கூட நோ 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 சந்து, சீஸ் அன் ஆஞ்சல், தேவதை. என்னை சின்சியராக லவ் பண்ணியிருக்கான். ஐ டு லவ் ஹர். அதுக்கு தான் ஓவர் லுக் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு அப்போவே சாவச்சிருப்பேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன ரொம்ப மாடர்ன் ரெடியாக இருக்க? ஆமா சார், என் கசின் பர்த்டே. நான் தான் சீஃப் கெஸ்ட். அப்புறம் என்ன செலிப்ரேட் பண்ணு. அதான் அவளுக்கு ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் கொடுக்கணும். என்கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு. எவ்வளோ வேணும்? only 5000. நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்துடுறேன். என்ன எப்பவும் பறவை பார்க்கற மாதிரி அப்படி பார்க்குற? அது இல்ல, உங்க பர்ஸ் உங்க பாக்கெட்ல தான் இருந்தா. யார் பர்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். என்ன? அது இல்ல, எங்காவது விழுந்திருக்கலாம்னு. எனக்கு எதுவோ ஆயிடுச்சு. உனக்கு மென்டலாக பேசிட்டு இருக்கேன். போய் மென்டல் டாக்டர் மீட் பண்ணு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போ. அப்படி சிசி டவுட்டை மேனேஜ் பண்ணியிருக்கேன். என் மேல் இருக்கிற காதல் அந்த விஷயம் மறக்கிற மாதிரி பண்ணிச்சு. ஒரு வேளை நீ வரலன்னா, அந்த ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணலன்னா, என் சசி என் கையால் நானே சாவடிக்க மாட்டேன். ஹேண்ட்ஸ் அப். நகந்த சுற்றுவேன். ஏய், அந்த ஃபோட்டோ கூட. சார், நீங்களா சார்? டோன்ட் கன்ஃபியூஸ். அந்த கிட்னாப்பர் லேடி சீரியல் கில்லர் நான் தான். இந்த போட்டோ என் பர்ஸ்ல இருந்தது. நீ ஐடென்டிஃபை பண்ணல, அதுக்கு தான் உன்னால் விட்டுட்டேன். பட் அந்த ஃபோட்டோ சந்து கண்டுபிடிச்சிட்டான். என்கொயரி பண்ண நான் வெளியில் வந்துடுவேன். சந்து பார்த்துருக்க இந்த ஃபோட்டோ என்னை ஐடென்டிஃபை பண்ணுற நீயே இருக்கக்கூடாது. உன்னை கொள்ளது எனக்கு பிடிக்கல. பிகாஸ் ஐ டு லவ் யூ சசி. சசி, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற நீ உயிரோடு இருக்கிறதுக்கு. இம்மிடியேட் என்ன ஜாப் ரிட்டைன் பண்ணி உங்கள் ஊருக்கு போ. உன் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போ சசி. நோ. ஐ நோ இட். நீ பயந்தாலே இல்லை. சாரி சசி.
திரும்பவும் சொல்கிறேன் சசி, இவ்வளோ பேர் சாவடிக்கிறதுக்கு எனக்கு கவலையே இல்லை. பட் என் பக்கம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு உண்மையான கவர்மெண்ட் ஐபிஎஸ் இது எல்லாம் ஒரு மாஸ்கியா சேர்த்து சசியும் நான் சாவடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா சர்வீஸ் ரிவால்வர் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் என் டெட் கண்டென்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். குட் பை அபி, For more updates, like, comment, subscribe to our channel.